கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக்னஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதை தமிழ் எப்படி சொல்லலாம்? லைக்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரே மாதிரி, ஒரே சாயலாக அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதை நாம பிப்ளிக்கல் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் அப்படின்வோம். கரெக்டுங்களா? பிப்ளிக்கல் லாங்குவேஜில் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் அப்படின்வோம். ஸோ ஒரு நிழல் அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் நிழல் பொருள் அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே ஒரு ஃபேமஸான கேரக்டர் எடுத்தோம்னா எந்த கேரக்டர் நாம் எடுப்போம்? மோசே. வெரி குட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. சோ அப்படின்னா இந்த இடத்துல மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீராக. அப்படின்னா எப்பவுமே நாம பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு நிழல் எடுக்கிறோம்னாலே அதுல எங்க நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நோவாவை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல மத்திய 24ஆம் அதிகாரத்துல நோவா குறித்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தாவீதை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கலாம், ஏன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மோசேவு குறித்தும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல மோசே என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக எழும்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப மோசேவை நம்ம யாருடைய சாயலா நாம் எடுக்கலாம், யாருக்கு டைப்பா எடுக்கலாம் அப்படின்னு தெளிவா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு டைப்பா எடுக்கலாமா? மோசேவை தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா மோசேவினுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக விஷயத்த யாருடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்தி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சரி, இல்ல அவர் பண்ண சில விஷயங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தி வரணும். உதாரணத்துக்கு மோசே தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவே மத்தியஸ்தராக இருந்து என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்பட்டாரு. நியாயப்பிரமாண உடன்படிக்கையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்து மத்தியஸ்தராக மோசே இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இது நிழல். இதே மாதிரி சாயலாக நிஜத்துல யார் இருக்க போறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நாளைக்கு ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்து எப்படி இருக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியஸ்தராக இருந்து செயல்பட போறாரு. அப்படி மத்தியஸ்தராக இருந்து செயல்படும் பொழுது அவர்கள் மத்தியில எது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம எபிரேயர்ல வாசிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஸோ எப்படி நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்தாரோ அந்த உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்க கேட்கல, கீழ்ப்படியில. ஆனா நாளைக்கு ஒரு உடன்படிக்கைய மறுபடியும் இஸ்ரேல் கிட்ட போட போறாரு. அது இஸ்ரேல் தேசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா தேசத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்கும். ஸோ கிறிஸ்துவனுடைய வெளியரங்கமான ராஜ்யம், அதனுடைய ஆசீர்வாதங்கள் முதல் வெளியரங்கமா எந்த தேசத்துலதான் ஆரம்பிக்கும்? இஸ்ரேல் தேசத்துலதான் ஆரம்பிக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களும் இப்ப உலகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து நடந்துட்டு இருக்கு. உலகமே அதை அறியாம யாரை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. உலகமே அதை அறியாம யாரை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இஸ்ரேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருப்பார். அப்படின்னா பொருந்தி வருதுங்களா? மோசேவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை மோசே செஞ்சிருக்காரு. அந்த செஞ்ச விஷயம் அப்படியே யாருக்கு புரிந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு புரிந்து வருது. அப்படின்னா த லைக்னஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் ஜீசஸ்னு ஒரு பாடம் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. அப்ப அழகா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கலாம். த லைக்னஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் ஜீசஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன ஆகுதுங்க,
பொருந்தி வருது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லைக்னஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் ஜீசஸ் பார்க்க போறது இல்லை. மோசையோடைய வாழ்க்கை எடுத்துட்டு அது எப்படியே கிறிஸ்துவோடைய வாழ்க்கைக்கு பொருந்தி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறது இல்லைன்னா நாம பார்க்க போறது இல்லை. நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த லைக்னஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் அப்போஸ்டல் பால். இது பொருந்தி வருமா? அவருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தி வருமா? லைக்னஸ் எதா இருக்கா? மோசேவுடைய வாழ்க்கைக்கும் அப்போஸ்தல் பவுலுடைய வாழ்க்கைக்கும் இருக்கா? இருக்குதுன்னா என்ன இருக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா நானு, உதாரணத்துக்கு கிறிஸ்து அங்க மோசே எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு மத்தியஸ்தரா இருந்து செயல்பட்டார். அதே மாதிரி இந்த இடத்துல பவுலுக்கும் மோசேக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா? லைக்னஸ் இருக்கா? சரி, புரஜாதியா இருந்தாங்களா? ஸோ ஒன் பை ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது எடுத்து படிக்கும்போதே ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் மோசேக்கும் பவுலுக்கும் இருக்கா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிறக்கும் பொழுது இருந்தே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு பேருமே பிறந்ததுல இருந்தே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாவா இல்லைங்களா? போத் chosen by God from birth. கரெக்டா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். மோசே என்ன பண்ணிடுவாங்க அந்த இடத்துல எபிரேய பிள்ளைகள் எல்லாருமே கொலை பண்ணக்கூடிய காரணத்தினால ஸோ நைல் நதியில விடும் பொழுது யார் பார்த்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க பார்த்துன்னு எடுப்பாங்க. அது எடுத்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எபிரேய குழந்தைகள்ல ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. பட் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவை அவங்க அம்மா கிட்டே என்ன பண்ண வச்சிருவாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு வச்சிருவாரு. ஏன்னா இந்த அம்மா, இந்த ராஜாவுடைய பொண்ணு என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரோட டாட்டரு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்காக என்ன பண்ணிடு வளர்த்து கொடுக்கும் பொழுது கிளியரா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. கரெக்டா இல்லையா? சோ ஒட்டுமொத்த வரலாறு மோசைக்கு சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒரு விஷயம் இதுல இருந்து என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, மோசே பிறக்கும் பொழுதே தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்காருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. யார் இந்த பார்வோனுடைய குமாரத்தியா இருக்கலாம் அப்படின்னு ரசல் பேர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் த வைஃப் ஆஃப் ராம்சேஸ் டூ என்கிற பார்வோன் மன்னனுடைய மனைவியாக இருக்கலாம். இவங்க மேரிட் உமன் தான். ஆனா எப்படி இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைல்ட்லெஸ், குழந்தை இல்லாத காரணத்தினால யார குழந்தையா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவை குழந்தையா வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ரிவர்ல தான் கண்டெடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடம் எதுவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கைரோ நகரத்திற்கு அருகாமையில இருக்கலாம். ஒருவேளை பிரமிட்னுடைய நிழல்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கண்டு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா ஒரு விஷயம் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே பிறக்கும் பொழுது இருந்தே யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. இது அப்படியே பவுலுக்கு பொருந்துமா? பொருந்தாது. பொருந்தாதா? பொருந்தும்னா எப்படி பொருந்தும்? கமாலியல் கிட்ட இருந்திருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருந்தாரு நமக்கு. ஆனா தேவனால் பிறக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அது அவரே சொல்றார். வாசிக்கலாம். கலாத்தியர் 1 15-16. கலாத்தியர் 1:15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. அப்படின்னா மிகப்பெரிய ரோலை மோசே பவுல் பண்ணணும்ன்றத தேவன் முன்கூட்டியே என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா தேவனுடைய பிளான்ல இருந்திருக்கு. அப்படின்னா பவுல எங்க இருந்தே பிரிச்சிருத்தாராமா, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது. இப்ப புரிந்து வருதுங்களா? லைக்னஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் பவுலுக்கு இந்த பாயிண்ட் பொருந்துதா? அப்படின்னா அவரும் பிறக்கும் போதே என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணப்பட்டிருக்காருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? சப்ஜெக்ட் இப்படிதான் போவோம். இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் யார் தான் சொல்ல போறீங்க? நீங்க தான் சொல்ல போறீங்க. வேற என்ன பாயிண்ட் பொருந்தும் ரெண்டு பேருக்கும், பவுலுக்கும் மோசேக்கும்? சரி, இவரு கரெக்டா? சிஸ்டர் பாயிண்ட் கரெக்டா புடிச்சிட்டாங்க. ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவங்க எதிர்காலத்துல செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியத்திற்காக தேவன் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஹைலி எஜுகேட்டட் ஆமா. 2 பேருமே ஹைலி எஜுகேட்டட். யாரு? மோசே, பவுல். மோசே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்ம சாதாரண நினைச்சிட வேண்டாம், அவர் பயங்கரமான ஹைலி எஜுகேட்டட் மோசே. சோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அப்படின்னா தேவன் மோசே எதிர்காலத்துல செய்யக்கூடிய ஊழியத்திற்காக முன்கூட்டி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கா ட்ரைனிங் கொடுத்துட்டார். அப்படின்னா இந்த இடத்துல ஏறக்குறைய 7 அல்லது 12 வயசு வரைக்கும் ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் தன்னுடைய மகனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ரசல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா மோசேக்கு தேவையான எல்லா எஜுகேஷனும் காட்லி பேரண்ட்ஸ் மூலம் என்ன பண்ணிட்டாருங்க, முன்கூட்டி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டார். ஸோ அப்படின்னா மோசேவுடைய முதல் 40 வருஷம் ரொம்ப ஃபேவரபிளா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 40 வருஷம் முடிஞ்ச உடனே இன்னும் 40 வருஷம் ரிட்டையர்மெண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா மீதியான் தேசத்துல. ஸோ அங்க இன்னும் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கேரக்டரை அதாவது மோசேயோட கேரக்டரை ரிஃபைன் பண்றாரு. ஏன் ரிஃபைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான கேரக்டர் மோசேக்கு. ஏன் கோவம் என்ன பண்றாரு, கொன்றுவாரு மனுஷன். சோ அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வருஷமா அவருடைய கேரக்டர் நல்லா என்ன பண்ண வைக்கிறாரு பாத்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணி வைக்கிறாரு. அந்த சூழல்ல தேவன் என்ன பண்ணிட்டாருங்க இந்த இடத்துல கொடுத்துட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பாயிண்ட்ல அப்படியே பார்க்கும்பொழுது சில விஷயங்களான கூட நம்ம வாழ்க்கையில் கூட பொருந்தி வரும். சோ நம்மள தேவன் அழைக்கணும் இல்லையா, இந்த அழைப்புகள் நம்ம வந்திருக்கும் இல்லையா. இப்ப வந்திருக்கக்கூடிய நாம வந்திருக்கும்னா சும்மா வந்திருக்கும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அழைக்க போறன்ற ஒரு விஷயத்தை தேவன் முன்கூட்டி என்ன பண்ணிருக்கணும், உறுதி பண்ணிருக்காரு. கரெக்டா? அழைக்க போறன்ற விஷயத்தை தேவன் முன்கூட்டியே உறுதி பண்ணிருப்பார். அப்படின்னா இன்னார் அழைக்க போறன்றத இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பாயிண்ட் பொருந்தாதா? பிறக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நிச்சயமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தும். அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ள நாம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே தேவன் ஏதோ நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருப்பாரு. சில சம்பவங்கள்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அது நடக்காம என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா நிச்சயமா இந்த ட்ரூத்ல நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்படின்னா தேவன் பல விஷயத்த ஓவர் ரூல் பண்ணி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வராரு. யாருடைய வாழ்க்கையில செஞ்ச மாதிரி, பவுல் மோசே வாழ்க்கையில செஞ்ச மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காரு. சோ அதே மாதிரிதான் தேவன் அவருடைய பிள்ளைகளை கூட இப்படிதான் ட்ரெயின் பண்றாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே எதிர்காலத்துல எப்பேற்பட்ட ரோல் செய்யணும்ன்றது தேவன் நல்லாவே தெரியும். கானான் தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணுங்க, வழி எடுத்து கொண்டு போனோம். அப்படி கொண்டு போறது சாதாரண டாஸ்க் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு 50 பேர் வழி நடத்த முடியுமா? இப்போ வழி நடத்தலாம், ஆனா அது எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஈஸியா இருக்கு? ஏன்? கரெக்ட், சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. சோ அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். கரெக்டா? ஆளால் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவான்னு பத்தி யோசிப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒருவேளை வழி நடத்தக்கூடியவர்கள் என்ன பண்ண மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த நம்ம மோசே ஏறக்குறைய 60 லட்சம் பேர். சாதாரண டாஸ்க் அது. அப்ப அப்பேற்பட்ட டாஸ்க் முன்கூட்டியே தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆயத்தம் பண்ணிருக்காரு. எந்த மாதிரி ஆயத்தம் பண்ணிருக்காராமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னா எகிப்தினுடைய எல்லா ஞானத்தையும் என்ன பண்ணாராமா மோசே தெரிந்து கொண்டார். அப்படின்னா தெளிவா லீடர்ஷிப் மற்றும் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ பின்னாடி அவருக்கு தேவைப்படும். ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த மோசே பின்னாட்கள்ல செய்யணும். அது சும்மா போய் அப்படியே செய்ய முடியாது ஒரு விஷயத்த. அதுக்கான ட்ரைனிங் நிச்சயமா தேவை.
அதை முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அப்படின்னா மோசஸ் வாஸ் லேர்ன்ட் இன் தி விஸ்டம் ஆஃப் எகிப்த் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் மோசேக்கு தெரிஞ்சிருக்கும், எகிப்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசல் வேற ஒரு அருமையான லிஸ்ட போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேட்டட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிலியோபோலிஸ். அந்த சமயத்தில் இருந்த எகிப்துல இருந்த மாபெரும் யூனிவர்சிட்டியில யார் பயின்று இருக்கிறார் அப்படின்னா மோசே. அந்த சமயத்துல ஏறக்குறைய 20,000 புஸ்தகம் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கு. புஸ்தகம்னா இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்காது, தோல் சூழல என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்கணும். ஹீ லேர்ன்ட் என்னென்ன கத்துக்கிட்டாராமா, அரித்மெட்டிக், ஜாமெட்ரி, அஸ்ட்ரானமி, மெடிசன், மியூசிக். யாருக்கு? மோசேக்கு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த எகிப்து கோர்ட்ல நல்ல அனுபவம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா இருந்ததுனால ஒரு கவர்மெண்ட்டே எப்படி நடத்தணும்ன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் தேவன் இப்போ மேசியாக்கு ஒரு புரோட்டோடைப் எடுக்கணும். வரக்கூடிய மேசியாக்கு ஒருத்தர் நேரில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எடுக்கணும். அதனாலதான் கரெக்டா எடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அழகா என்ன பண்றாருன்னா ரெடி பண்றாரு. அதே சமயத்துல என்ன சொல்றாருன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்களாமா, மோசே எகிப்தியன் ஆர்மி இருக்குல்ல, எஜிப்சியன் ஆர்மி, அந்த எகிப்திய ராணுவத்தினுடைய ஒரு வல்லமை மிக்க படை தளபதியாகவும் யார் செயல்பட்டிருக்காரு அப்படின்னா மோசே செயல்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சின்ன வயசுலயே எத்தியோப்பியன் ராணுவத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே வீழ்த்திருக்கிறாரு. ஸோ அப்படின்னா a great and powerful genius-ஆ இருந்திருக்காரு. ஜீனியஸ்னா என்ன அர்த்தம்? பயங்கர புத்திசாலி, பயங்கரமான புத்திசாலியாகவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிங் மைண்டா ஒரு தெளிவுள்ள ஒரு சிந்தையா யாருக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல ரசூல் சொல்றார் என்னென்னலாம் அந்த சமயத்துல மோசே கண்டுபிடிச்சிருக்காராமா. he invented boats. போட்ஸ்னா கப்பல்கள், இன்ஜின்ஸ் ஃபார் பில்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் வார், யுத்தத்துக்கான ஆயுதங்கள், ஹைட்ராலிக்ஸ், ஹீரோகிளிபிக்ஸ். அது எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள்லாம் எழுதி வைப்பாங்க. எஜிப்சியன் பழைய கல்வெட்டுக்கெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு முறை. டிவிஷன் ஆஃப் லேண்ட்ஸ், இடத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு லா மேக்கரா இருக்கிற, சட்டத்தை வரையறுக்கிறவரா இருந்திருக்காரு. ஆர்கனைசர், ஜெனரல், ஹிஸ்டாரியன்னா வரலாற்று நல்லா தெரிஞ்சவர், போயட் கவிஞர், ஒரேட்டர் பேசக்கூடியவர், அண்ட் எ செயின்ட் டு வாக் வித் காட். அதே சமயத்துல தேவனோட இந்த உலகத்தில் நடந்த ஒரு பரிசுத்தவான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்டதா இருந்திருக்காரு மோசே. நம்ம மோசே அப்படின்னா அவர் மோசே அப்படின்னு படிச்சிடறோம் பழைய ஏற்பாடு எடுத்து பார்க்கும்போது. பட் யோசிச்சு பார்க்கலாம், இப்பேற்பட்ட ஒரு எஜுகேஷனை, ஒரு ட்ரைனிங்கை தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம மோசே நீ கொடுத்திருக்காருல நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளுடைய சட்டமாகவே இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான். ஏன் மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் நேஷன்ஸ், மற்ற கண்ட்ரிஸோட டெவலப்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய நாட்டினுடைய அடிப்படை சட்டம். உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய நாட்டினுடைய நிறைய அடிப்படை சட்டங்கள் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயோட நியாயப்பிரமாணத்தை சார்ந்தா இருக்கும். அதனாலதான் முழு அளவுல கூட ஏதோ ஒரு அளவுக்கு அங்க நிச்சயமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளெஸிங் இருக்கிறது நம்ம பாக்குறோம். பட் நம்ம ஊர்ல அது இருக்கா? அது இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை சார்ந்து நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் இல்ல. பட் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயோடைய வாழ்க்கையில அவர் எதிர்காலத்துல செய்யக்கூடிய ஒரு ஊழியத்திற்காக முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, நல்லா தயார் பண்ணிட்டார். கரெக்டா? இப்போ இது அப்படியே யாருக்கு புரிஞ்சு வரணும்? பவுலுக்கு புரிஞ்சு வருமா? தாராளமா புரிஞ்சு வரும். எப்படி? ஏற்கனவே அவரு ஜுடாயஸ்ல பயங்கர ஞானவான், யூத மார்க்கத்தினுடைய விஷயத்துல பயங்கர ஞானவானா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நியாயப்பிரமாணத்துல நல்லா கற்று தேர்ந்ததுனால எதிர்காலத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் கற்று தேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இதை பவுல என்ன பண்றாருன்னா சொல்றான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே
கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கமாலியல் கிட்ட என்ன பண்ணிருக்காருங்க, இவரு படிச்சிருக்காரு. அத ரசல்பர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யூத நியாய பிரமாணத்துல ஸ்பெஷல் கோர்ஸ் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல வந்து படிச்சிருக்காரு. யாரு? அப்போஸ்தல் பவுல். கமாலியல் கீழே. கமாலியல் என்பவர் அந்த காலப்பகுதியில் இருந்த பயங்கரமான ஒரு டீச்சர், ஒரு ஸ்காலர். அவர் கீழே படிக்கிறது போய் சாதாரண என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, நாம போய் படிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யோசிச்சு பாருங்க, சும்மா போய் ஐஐடியில ஜாயின் பண்ற முடியுமா? எல்லாரும் சேர்த்துப்பாங்களா? ஏன்? பணம் கொடுக்குறவங்க சேர்த்துக்குங்கன்னு சேர்த்துப்பாங்களா? நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. யாரால தான் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னால தான் அதுக்குள்ளவே என்ன பண்ண முடியும்னா கால் எடுத்தே வைக்க முடியும். கரெக்டா? சோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ள கூட நுழைய முடியாது. சோ அதே மாதிரிதான் கமாலியல் கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறது அப்படின்னா, இவருக்கு அதுல முதல்ல என்ன கிடைச்சிருக்கு, அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஸ்காலரா, ஒரு புத்திசாலியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்கூல் செமினரி எல்லாமே பணக்கார பசங்களால மட்டும்தான் படிக்க முடியுமா? அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் அதை படிச்சிருக்காருன்னா என்ன புரிய வருது, என்ன வந்திருக்கிறாரு, அவரு பணக்கார வீட்டு மகனாதான் யார் இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்த மனுஷன் ட்ரூத் வந்த உடனே எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. எல்லோரும் தொடைத்து போடுகிற கந்தைன்னு எழுதுற அப்போஸ்தலனாகிய பவுல் ஆக்சுவலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய இன்டெலிஜென்ட். அப்படின்னா இப்ப அழகா என்ன ஆகுது, ரெண்டு விஷயமும் மோசேக்கும் பொருந்தி வருது, பவுலுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தி வருது. அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு பொருந்தி வருமா, வராதா? வருமா வராதா? வரும். எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு ஒரு சகோதரர் எடுத்துக்கலாம். அவர் வந்து சத்தியத்துல செய்யக்கூடிய ஊழியத்திற்கு, எதிர்காலத்துல அவர் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு முன்னாடியே ஒருவேளை தேவன் என்ன பண்ணிருக்கலாம், அவரை தயார் பண்ணிருக்கலாம். எப்படி தயார் பண்ணிருக்கலாம்? மோசே மாதிரியே என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்காலரா படிச்சிருக்கலாம், பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு 5ஆம் கால சபையின் தூதன் யாரு? திடீர்னு வேற கொஸ்டின் கேட்டா நான் எங்க போறதுன்னு கேட்டு அர்த்தம். 5ஆம் கால சபையின் தூதன் யாரு? மார்ட்டின் லூதருக்கு. வில்லியம் மில்லரா? அது அவருக்கு தெரியுமா? வெரி குட், ஜான் வைக்லிஃப். சரி, ஜான் வைக்லிஃப் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அவர் எங்க படிச்சாருங்க? சரி, எங்க படிச்சாரு, எங்க தெரியுமா வேலை செஞ்சிருந்தாரு? அவரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஜான் வைக்லிஃப். அதெல்லாம் ஐஐடிக்குலாம் மேல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அதே மாதிரி 7ஆம் கால சபையின் தூதன் எடுத்துக்கலாம். அவர் செய்யக்கூடிய ஊழியத்துக்காக முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, அவங்க லைஃப்ல அழகா ரெடி பண்ணிருக்காரு, தயார் பண்ணிருக்காரு. பட் அவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஆகணும்னா அதுக்கேற்ற ஒரு படிப்பு முன்னாடி ஜான் வைக்லிஃப் படிச்சிருக்கணும்ல. அப்படி படிச்சாதான் நாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கோம். சும்மா கிடைச்சிருக்குமா? போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா முன்கூட்டியே அதற்கான ஆயத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப் வந்து என்ன பண்றாருன்னா ஊழியம் பண்றாரு. அதை கரெக்டா என்ன பண்ணிருக்காருன்னா பயன்படுத்திருக்காரு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட நாம இப்ப ஏதோ ஒரு வகையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு சில சகோதரர்கள் வந்து கரெக்டா எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தை முன்கூட்டியே என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே அவங்க கத்துட்டு வந்திருக்கலாம். சில பேர் நல்லா என்ன படிக்கக்கூடிய தாளந்து இருக்கும், சில விஷயத்தை பிரசன்ட் பண்ணும் பொழுது நல்லா தெளிவா பிரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடிய தாளந்து இருக்கலாம், ஒரு கடினமான விஷயத்தை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு தாளந்து இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே தேவன் முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணிருக்கலாங்க, ஆயத்தம் பண்ணிருக்கலாம். நம்ம எல்லாருமே தேவன் அப்படிதான் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சகோதரர்கள் நல்லா பிசிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சகோதரர் மாதிரி வேற யாராலையும் வேலையை செய்ய முடியாது. அப்படின்னா அதுக்கு முன்கூட்டி என்ன இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா நெகோசியேட் பண்ணுவாங்க. போய் தேவனுடைய ஊழியத்துக்காக ஒரு இடத்தையோ ஏதோ தேவைப்படுது நமக்கு, அந்த இடத்துல போய் பேசும்பொழுது நல்லா நெகோசியேட் பண்ணுவாங்க. நெகோசியேட் அர்த்தம் தமிழ்ல
பேரம் பேசுறது, கரெக்டா? சோ அப்படின்னா அந்த ஒரு ஸ்கில்லு ஏற்கனவே இருந்திருக்கும். அதெல்லாம் தேவன் ஏன் தெரியுமா அப்ப கொடுத்து வச்சிருக்காரு நமக்கு? அதை எடுத்து வந்து இங்க என்ன பண்ணோம், நாம முழுசா பயன்படுத்துவதற்காக தான் தேவன் அதை கொடுத்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. மோசேக்கும் பவுலுக்கும் என்ன லைக்னஸ்? அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் என்ன? ரெண்டு பேருக்கும் என்ன பாயிண்ட் தெரியுமா? போத் டெலிவர்ட் இன் ஓவன் பேஸ்கெட். அப்படின்னா ரெண்டு பேரும் கூடையில காப்பாற்றப்பட்டார்களா? கூடையில ரசிக்கப்பட்டார்களா? ஆமாவா இல்லையா? எப்படி? மோசேக்கு எப்படி பொருந்தோம்? நல்லா தெரியும். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல், ஒளிச்சு வைக்க முடியல மோசையோட அம்மானால. ஏன்? குழந்தை அழுதுருக்கும், அழுதா தெரிஞ்சிருக்கும், பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. அதனால ஒரு நாணர் பெட்டியை எடுத்து, சரிங்களா, பேப்பரஸ் பேஸ்கெட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல, அதை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதுல பிள்ளையை வளர்த்தி, பிள்ளையை வளர்த்தினா அதுல வச்சு வளர்த்தாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதை வளர்த்தின்ற தமிழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணிருக்கிறாங்க? பிள்ளைய வச்சிருக்கிறாங்க. அப்படி சொன்னதான் நமக்கு புரியும். சோ பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. நதியோரமாய் நாணலுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? வச்சு அமைச்சிட்டாங்க. சோ அந்த பேஸ்கெட்னாலதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. பிரதர், இது பவுலுக்கு செட் ஆகுமா? எப்படி? அவரையும் இதே மாதிரி கொலை பண்றதுக்கு வகை தேடும் பொழுது என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:23 வாசிக்கிறோம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். யாரை கொலை செய்யும்படி? பவுல. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். சோ ரெண்டு பேருக்கு இந்த பாயிண்ட் அழகா என்ன ஆகுதுங்க? புரிஞ்சு வருது. உண்மையாவே இந்த சப்ஜெக்டை எதிர்பார்க்கல. ஏதோ அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது திடீர்னு இந்த ஒரு பாயிண்ட் பிரதர்ஸ் எழுதிருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு கம்பேரிசன் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்ததில்ல. பவுலுக்கும் மோசேக்கும், ஏன்னா மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன பண்ணிருக்கோம்? பார்த்து நிறைய பாடத்தை நம்ம பார்த்திருக்கோம். பட் மோசேக்கும் பவுலுக்கும் வித்தியாசமான ஆங்கிள் இந்த சகோதரர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் பொருந்துமா நமக்கு? கூடையில விட்டுருங்க, தேவன் இந்த மாதிரி காப்பாத்துவாரா? ஏன் அந்த இடத்துல பவுல் சாக விட்டுட்டால? அவர் சத்தியத்தை செத்துனாலும் சத்தியத்தை செத்துருப்பாரு. ஏன் அந்த இடத்துல சாக விடல? ஏன்னா அடுத்தது தேவனுக்காக பவுல் செய்ய வேண்டிய வேலை இன்னும் என்ன இருக்குது? பெண்டிங் இருக்கு. பவுல் சாக விடதான் போறார் தேவன். அல்டிமேட்டா என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல ரத்த சாட்சியை கொன்னுட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அத தேவன் ஏற்ற சமயத்துல வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா மோசேவையும் கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? வகை தேடினாங்க. பவுலையும் கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? வகை தேடி இருக்காங்க. இந்த பாயிண்ட் நமக்கு பொருந்துமா? இந்த பாயிண்ட் நமக்கு பொருந்துமா? பொருந்தாதா? பொருந்தும். எப்படி பொருந்தும்? சின்ன வயசுல இல்ல, இப்ப சொல்லுங்க. இப்போ சத்தியத்துக்கு வந்த பிறகு அப்படிதான் இந்த பாயிண்ட் பார்க்கணும். நம்ம யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா பொருந்த போகுது. உங்களுக்கு நல்லா பொருந்த போகுது. ஏன்? தேவ வார்த்தை மத்தவங்களுக்கு போய் சொன்னோம். என்ன டைட்டில் போட்டு சொன்னோம்? இப்போ கால்லாம் வந்துருச்சு தெரியுங்களா? போன்ல உண்மையதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு முஸ்லீம் சகோதரெல்லாம் போன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசுங்க. அது எப்படி நீங்க போடலாம்? ஏன் காசாவும் 3ஆம் உலக யுத்தமும் போட வேண்டியது தானே? எங்களுக்கு வரல காலம், உங்களுக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா எதிர்காலத்துல என்ன பண்ண போறாங்க? எதிர்காலத்துல இல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேடிட்டு இருக்கிறாங்க. ரெடியா? ரெடி இல்லையா? ரெடி. அப்படின்னா கொலை செய்ய வகை தேடும் பொழுது தேவன் எப்ப அனுமதிப்பார்னு தெரியாது. ஒருவேளை நாம எதற்குமே கவலைப்படாம இருக்க அந்த இடத்துல பயந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயந்துருக்க மாட்டார். திடீர்னு இங்கே கூட நமக்கு என்ன பண்ணலாம்? பாம் வைக்கலாம், உள்ள புகுந்து கொலை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்.
அப்படின்னா ஒரே விஷயம், ஏன் தேவனின் தேசமாகி இஸ்ரேல் அப்படின்னா அது பைபிள் இருக்கு. பைபிள் தேவனுடைய வார்த்தை. நாம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். உண்மையாவே நாளைக்கு பாலஸ்தீனத்துல கஷ்டப்படக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் என்ன பண்ண போறாங்க? உயிரோட திரும்பி எழுப்ப போறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல. கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல யோசிச்சு பாருங்க, யூதர்களும் பாலஸ்தீனர்களும் எப்படி இருக்க போறாங்க எதிர்காலத்துல? அண்ணன் தம்பியா ஒன்னா என்ன பண்ண போறாங்க? இருக்க போறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. செத்து போன ஒரு அமாஸ் தீவிரவாதி எழுந்து வந்த உடனே என்ன யோசனை வருவார்? ஆனா கம்ப்ளீட்டா என்ன இருக்கும்? சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப யாருப்பா? அடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹிட்லர் ஒருவேளை எழுந்து வர்றாருன்னா என்ன இருக்கும்? எடுத்த உடனே என்ன ஆகும்? எடுத்த உடனே நியூஸ் கேள்விப்படுறாரு, வேர்ல்டினுடைய கண்ட்ரோல்லே யூதர்கள் கையில தான் இருக்குன்றது அவருக்கு எப்படி இருக்காது? ஆனா அந்த யூதர்களே அவருக்கு என்ன பண்ணுவாங்க? வந்து அன்பு காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஹோலோகாஸ்ட்ல மரிச்சு 60 லட்சம் பேர் என்ன பண்ண எழுந்து வந்து இவரை மன்னிப்பு கேட்கணும். 60 லட்சம் பேருக்கு இவர் சாரி கேட்கணும். சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அது பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதெல்லாம் அப்படின்னா நமக்கெல்லாம் மரணம்னு ஒரு விஷயமே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவர், சாவு எனக்கு ஆதாயம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வேற என்ன பொருந்தி வருது ரெண்டு பேருக்கும்? ஓகே, நீங்க லாஸ்ட் பாயிண்ட் வரீங்க. அதுக்கு முன்னாடி வேற பாயிண்ட் சொல்லுங்க. சூப்பர். ரெண்டு பேருமே மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சாதாரண நாள் கிடையாது. ரெண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில கொலைக்காரர்கள். கரெக்டா? மோசே கொன்னாரா? கொன்னார். படிச்சிருக்கோம். யாத்ராகமம் 2:11 வாசிங்க. யாத்ராகமம் 2:11 மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். புரிஞ்சுங்களா? அவ்வளவு கோபம். ஏன்னா சகோதரர்கள் மேல இருந்த பாசம். பட் இவரு எகிப்துல வளர்ந்தா கூட இவருக்கு நல்லா தெரியும் அவர் யாருன்னு. யார் சொல்லியிருப்பாங்க? நீ ஒரு யூதன் என்பதை தெளிவாக சொல்லி கொடுத்து யார் வளர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவுடைய பெற்றோர். அப்படின்னா தான் ஒரு யூதன் என்று தெளிவா தெரிஞ்சதுனால அந்த இடத்துல இந்த ஒரு செயலை யார் செய்யறாருன்னா மோசே எங்க செய்யறாரு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா மோசே என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனங்கள் ரட்சிக்கிறதுக்கான டைம் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு அவர் ரொம்ப ஆங்ஷியஸா என்ன பண்றாருன்னு பார்த்து இருந்துட்டாரு. பட் ஆனா அவரே அதுக்கு இன்னும் தயாராகலன்னு யாருக்கு தெரியல. மோசேக்கு என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. அப்படின்னா மோசே எதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்னா மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. பவுல் மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காரா? யார? ஸ்தேவானுடைய கொலைக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக நாம் என்ன பண்றோம், பெரிய ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டாரு. யார் மாதிரியே? மோசே மாதிரியே நினைச்சு என்ன பண்ணிட்டான்னு பார்த்து இந்த தவறு செஞ்சுட்டார். இதுலயே ரெண்டு பேருக்கு என்ன ஆகுதுங்க, புரிந்து வருது. சரி, வேற என்ன பாயிண்ட் புரிஞ்சு வரும் ரெண்டு பேருக்கும், மோசேக்கும் பவுலுக்கும்? both are profoundly contributors to the Bible. ரெண்டு பேருமே பைபிளை எழுதுவதற்கு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. கரெக்டா? ஏன்னா பைபிளுடைய முதல் 5 புஸ்தகங்கள் எழுதுனது யார் தான்? மோசே தான். என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்து எழுதியிருக்காரு. சாமுவேலும் தாவீதும் வர வரைக்கும் யார் எழுதுனதுதான்? மோசே எழுதுனதுதான் இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணத்தை இன்டர்பிரேட் பண்ணதே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே தான். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனோம்னா அதுக்கு நியாயப்பிரமாணத்தை எப்படி எப்படிலாம் கடைபிடிக்கணும்னு இன்டர் பண்ணதை யார் தான் பாத்தீங்கன்னா மோசே தான். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா முதலாம் வருகையின் காலப்பகுதியில் வாழ்ந்திருந்த யூதர்கள் அதுல சில பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறுவதற்கு, அவர்கள் பரமகானானுக்கு போவதற்கு மிகவும் உதவியது யாருடைய எழுத்துக்கள் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயோட எழுத்துக்கள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயோடைய வாக்கியங்கள் யார பாயிண்ட் பண்ணுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாயிண்ட் பண்ணுது. வாசிக்கலாம். யோவான் 5:46. யோவான் 5:46-47 நீங்கள் மோசேயை விசுவாசிக்கிறதினால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள், ஆனால்
என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான். யாரை குறிச்சு? கிறிஸ்துவ குறிச்சு என்ன பண்ணிருக்காரு? எழுதியிருக்காரு. அப்படின்னா பயங்கரமான கான்ட்ரிபியூஷனை பைபிளுக்கு யார் செஞ்சிருக்காருன்னா மோசே. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டுல 27:14 எழுதுனது யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கள்ல இருந்து தான் நம்ம எதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம்னா ரேன்சம் கத்துக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் என்னன்றதை கத்துக்கிறோம், உயிர் தேர்தல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம், உடன்படிக்கைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஈவன் கிறிஸ்து எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துக்குள்ள 1,44,000 பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் தான். அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டுல பாஸ்ஓவருடைய ரகசியம், அதே மாதிரி பாவ நிவாரண பலியினுடைய ரகசியம், அது மட்டும் இல்லாம டேபர்நாக்கலுடைய ரகசியம், அகாப்பே அன்பனுடைய ரகசியம், இது எல்லாத்தையுமே தெளிவா யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா எழுதியிருக்காரு. எப்படி ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வித்தா மாறுகிறது என்று. சோ இந்த விஷயத்துல 2 பேருக்கு என்ன ஆகுதுங்க? புரிஞ்சு வருது. அடுத்த பாயிண்ட் என்ன புரிஞ்சு வருது? மோசேக்கும் பவுலுக்கும் அடுத்த பாயிண்ட், 2 பேரும் எங்க ஓடி போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரேபியாவுக்கு ஓடி போயிருக்காங்க. 2 பேருக்கும் ஆக்சுவலா இவர் மீதியாங்க தானே ஓடி போயிருக்காருன்றது. ஆக்சுவலா அது இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியா. ஓடி போயிடலாம் தெரியுமில்ல மோசே, சரிங்களா? அப்படின்னா தெளிவா அந்த இடத்துல அவரு யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அமைதியா உட்கார வச்சுட்டார் தேவன். சைலண்டா இருப்பா, நீ சைலண்டா இருந்து என்ன பண்ணிக்கோ, கத்துக்கோ. இவ்வளவு கோபத்தோட எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, வழிநடத்த முடியாது. அப்படின்னா வழிநடத்தக்கூடியவர்களுக்கு என்ன வரவே கூடாதா? வருமா? அப்போ வரவே கூடாதுன்னு எப்படி சொல்றோம்? அப்படின்னா பயங்கரமா கோவப்படுத்த போறாங்க மோசே உன்ன. எப்போ? 40 வருஷம் கழிச்சு. அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணிக்கோ, தயாராயிக்கோ. ஏன்னா பயங்கர பீக்ல இருக்கிறாரு. அந்த பீக்கோட இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த போயிருந்தாரு, இவர் மாட்டிருந்திருக்க மாட்டார் இஸ்ரேல் ஜனங்கிட்ட. இஸ்ரேல் ஜனங்க இவர்கிட்ட மாட்டிருப்பாங்க. பட் ஆனா அப்பேற்பட்ட மனுஷனை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கோவப்பட வச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சிச்சுன்னா 2 பேரும் எங்க ஓடி போயிருக்கிறாங்க? அரேபியாவுக்கு போயிருக்காங்க. ஈவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவரு தமஸ்கஸ்ல அந்த காட்சியை பார்த்த உடனே போன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியா. வாசிக்கலாம். கலாத்தியர் 1:16-17. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலேயே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பட் அவர் ட்ரூத்துக்குள்ள வந்துட்ட பிறகு டைரக்டா யார்கிட்டயே போலையா? அப்போஸ்தலர்ஸ் கிட்ட போல. எங்க போயிருக்காருங்க? அரேபியா போயிருக்கிறார். சரிங்களா? சோ அரேபியா போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த ஸ்டேல என்ன பண்ணார் நமக்கு என்ன கிடையாதுங்க. அந்த வருஷங்கள்ல அவர் என்ன பண்ணார் ரெஃபரன்ஸே இல்லை. ஸ்டார்டிங் 3 இயர்ஸ்லாம். ஆனா சும்மா போயிருக்குமா? என்ன பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முதல்ல மற்றவர்களுக்கு போய் சொல்லணும், நல்லா என்ன பண்ணுங்க, ஸ்டடி பண்ணிருக்கணும். கரெக்டா? அப்படின்னா பயங்கரமா அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டடி பண்ணிருப்பார், படிச்சிருப்பார். ஏன்னா படிக்காம போய் ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியாதுங்க, டீச் பண்ணவே முடியாது. அந்த விஷயத்த பவுல் தெளிவா என்ன பண்ணிருக்காருன்னா செஞ்சிருக்கணும். ஆனா அழகா ரசல் எழுதியிருக்காரு. இவர் போய் ஒருவேளை பவுல் போய் அரேபியால போயிட்டு கண்ணு பிரச்சனையா இருக்கும், அதை போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிட்டு அதுக்கே நேரத்தை செலவு பண்ணிட்டு ரொம்ப பத்திரமா ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணை பிடிச்சிட்டு அவர் கண்டிப்பா கிரேட் கம்பெனியா தான் போயிருப்பார் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன ஆகும்? சத்தியத்துக்குள்ள ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பார்ட்டா என்ன ஆயிட்டே போகுங்க, காலி ஆயிரும். உண்மையாதான். ஒவ்வொரு பார்ட்டா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஐயோ என்ன பண்றது, கண்ணு போதே, கிட்னி போதே அப்படின்ட்டு அது பின்னாடி போயிட்டு இருந்தா எங்க போக வேண்டியதுதான், திரள் கூட்டமா போக வேண்டியதுதான். அது போவோம், நம்ம பாட்டுன்னு எங்க போனோங்க,
இடுக்கமான வாசல் வழியில நடந்து போயிட்டு இருக்கணும். ஸோ அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துலயும் தேவன் அவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை. ஒரு பரிசுத்தமான நிலைமையில அவர் நல்லா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆயத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த ஆயத்தம் இருந்திருக்கு. ஈவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்கிறாரு, 40 days ஸ்டடி பண்ணிட்டு ஊழியத்துக்குள்ள இருந்தார். கரெக்டா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு, ஏறக்குறைய 3 வருஷம் ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி டீட்டெயில்டா. இது அப்படியே நமக்கு பொருத்தி பார்த்தா, பேசிக் சப்ஜெக்ட் நான் கேட்பேன், கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன் வந்து உடனடியாக ஐ நீட் மைக் அப்படின்ற மென்டாலிட்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, ஸ்டடி பண்ணணும். முதல்ல படிக்கிறது யாருக்கு, நமக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. ரொம்ப ஈஸியா நல்லா இருக்கும் எது, சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எது ரொம்ப டஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இப்படி இருந்தா எப்படி நல்லா இருக்கும், நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதை செஞ்சுட்டு அதை மற்றவங்களை பார்க்கும் பொழுது அதை எடுத்துன்னு போய் பேசணும் எஃபெக்டிவா. அப்படிதான் இருக்கும். இப்ப போயிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பேசுறார். பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா, ஆமாங்க உங்களுக்கு என்னதான் ஆதாயம் தாங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையை பார்த்து சொல்லியிருப்பாங்க. போய் சொல்லியிருப்பார், அநேக உபத்திரவத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு போய் பவுல் பேசும்போது எப்ப தெரியுமா பேசியிருக்காரு, அந்த வார்த்தையை அடிச்சு நடுத்தரில் வீசிட்டு போயிடுவாங்க. மறுநாள் எழுந்து போயிட்டு இவரு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாரு சகோதரருக்கு. உபத்திரவத்துல தான் போனோம் சரியா அப்படின்னு என்ன சொல்லிருப்பாங்க, சரிங்கன்னு இருப்பாங்க. அப்படின்னா இது எதுவுமே பண்ணாம உபத்திரவம் தான் போனோம் சரியான்னு தான் கரெக்டா வந்திருக்குமா, நிச்சயமா கரெக்டா இருந்திருக்காது. அப்படின்னா நாம மத்தவங்க கிட்ட ட்ரூத் பாயிண்ட்ஸ் பேசுறது கூட சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, மத்தவங்க கிட்ட ஒரு அன்பை பத்தி பேசுறோம், பொறுமையை பத்தி எடுத்து சொல்றோம் அப்படின்னா முதல்ல அது யார்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா தேவன் சிம்பிளா கேட்குவாரு, என்ன கேட்பாருன்னா, அதை பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அது நமக்கு ரைட்ஸே கிடையாது. அப்படின்னா ஒரு பாயிண்ட பேசணும்னா கூட அதை நடந்துட்டுனா அப்படியே 100% கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியே தேவன் எதிர்பார்க்கல. ஏன்னா மாம்சத்துல இருக்கிறோம், முடியாது. அதற்கான உச்சக்கட்ட முயற்சி எடுத்து அதை செயல்படுத்தி மிச்ச ஃபெயிலியர் மார்க்க தேவன் என்ன பண்ணிடுவாரு, அது தேவனுடைய கிரேஸ்குள்ள போயிடும். அதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா பார்ப்பார். இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, என்ன பொருந்தி வரும். 2 பேரும் வெளிச்சத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றதை விட இப்படி சொல்லலாம். கரெக்ட் தான் நீங்க சொல்ற பாயிண்ட். 2 பேருமே ஆவிக்குரிய ஜீவிகள் கிட்ட, ஆவிக்குரிய ஜீவிகளை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க. லிட்டரலான ஆவிக்குரிய ஜீவிகள் பேசி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா பேசின 2 ஆவிக்குரிய ஜீவியும் ஒருத்தர் தான். ஆனா முதல்ல பேசும்போது வேற நிலைமையில ஆவிக்குரிய ஜீவியா இருந்தாரு, இவர்கிட்ட பேசும்போது வேற நிலைமையில ஆவிக்குரிய ஜீவியா இருந்தார். யாருங்க அது? மோசே கிட்ட பேசினது யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த நிலைமையில, தூதன் நிலைமையில, லோகோஸ் நிலைமையில எரிகிற முச்செடியிலிருந்து என்ன பண்ணாரு, மோசே மோசே என்று என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டாரு. நமக்கு நல்லா தெரியும் யெகோவா தேவன் என்ன பண்ணலீங்க, யாவே தேவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பேசல. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. அங்க யார் வந்து பேசிட்டு இருக்காருன்னு பார்த்திருக்கோம் நம்ம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லி பேசின உடனே வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. பேசின உடனே வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா மாறி போச்சு. அப்படின்னா லிட்டரலா யாரை பார்த்திருக்காரு, மோசே கிறிஸ்துவை தூதன் நிலைமையில பார்த்திருக்காரு. பவுலுக்கு இந்த பாயிண்ட் பொருந்தி வருமா, பொருந்தி வரும். எப்படி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மோசையோட ஒரு படி மேலங்க ஒரு, எப்படி தெரியுமா, இயேசு கிறிஸ்துவ பரலோகத்துல கிறிஸ்து இருக்கக்கூடிய லிட்டரலான நிலைமை இருக்குல்ல, சாகாமைக்குரிய நிலைமை, அந்த சாகாமைக்குரிய இயேசு கிறிஸ்துவ ஒரு கிளிம்ஸ் என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு. அது விஷன்லாம் கிடையாது. யோவான்லாம் பார்த்தாருல, வெளிப்படுத்தின விசேஷம், எசேக்கியெல்லாம் விஷன் பார்த்திருப்பாங்கல்ல, மறுரூபமலை காட்சி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷன் இல்ல இது. பவுல் பார்த்தது லிட்டரலா யாரு பார்த்துட்டாரு. சாதாரண விஷயம் நினைக்கிறீங்கன்னா, இங்க இருந்துகிட்டு பூமியில ஒரு மனுஷனா இருந்துட்டு பரலோகத்துல இருக்கக்கூடிய
அதுவும் சாகாமிக்குரிய தன்மையில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு 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 சில செகண்ட்ஸ் பார்க்கிறது எக்ஸ்ட்ரீம் மிராக்கிள். அதனாலதான் பவுல் எழுதி சொல்லிப்பார், நான் அகால பிறவி போன்று என்ன பண்ண, அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார்னு தமிழ்ல இருக்கும் 1 Corinthians 15. அதுல சில சமயத்துல எப்படி நினைச்சோம்னா அது ஏதோ ஒரு பிறவி போல இருக்குது அப்படின்னு நினைச்சுப்போம். அது அகால பிறவினே வேற பிறவிலாம் கிடையாதுங்க. அது திருவிவிலியம்ல இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், ஒன் who born before time. உதாரணத்துல குழந்தை முன்னாடியே பிறந்துடும்ல, அப்படின்னா கிறிஸ்துவ அந்த தன்மையில எப்பதான் பார்க்க முடியும்? சபை உயிர் தெரிந்த பிறகுதான் போய் அந்த நிலைமையில கிரைஸ்ட மீட் பண்ணவே முடியும் நம்மளால. ஆனா அந்த டைமுக்கு முன்னாடியே யார் பார்த்துட்டாராம்? அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்துட்டாரு. அதையே பார்த்துட்டவருக்கு இப்படி உலகத்தை பார்த்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கரெக்டா? ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல வந்து. அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையே பார்த்தவருக்கு தெளிவா எது உண்மைன்னு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டார். யார மாதிரியே, மோசே மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அடுத்த பாயிண்ட், both physically affected from the encounter with God. இந்த தரிசனத்தை பார்த்ததுனால 2 பேருக்குமே ஒரு பாதிப்பு இருந்துச்சு. மோசேக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்திராகம் 34:29 மோசே சாட்சி பலகையும் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தம் முகம் பிரகாசிப்பிருப்பதை அவன் எப்படி இருக்கான், ஃபேஸ் பயங்கர பிரைட்னஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன் இப்படி இருந்திருக்கு? ஏன் அது எடுத்துட்டு வராருல, மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது எதை எடுத்துட்டு வராரு? கற்பலகைகள். அது எடுத்துட்டு வரும்போது பயங்கர ஷைனிங்கா இருந்திருக்கு. அது தேவன் தான் என்ன பண்ணிருப்பாரு அந்த இடத்துல அனுமதிச்சிருக்க. தேவன் ஏன் அனுமதிச்சிருக்கா தெரியுங்களா? இது எதுக்கு நேலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல மலையில இருந்து கிறிஸ்துவும் சபையும் அவங்களுடைய ராஜ்யம் என்ன ஆகுது, இறங்கி வரும்போது கையில புதிய உடன்படிக்கை என்ன பண்ண போறாங்க, எடுத்து வர போறாங்க. சோ அதுக்கு நேலா அங்க ஆச்சு. ஒரு பிசிக்கல் அஃபெக்ட் யாருக்கு ஆயிருக்குன்னா மோசேக்கு ஆயிருக்குது. அதே மாதிரி என்ன ஆயிருச்சுங்க, கண்ணே அவுட்டு. ஏன் பார்க்க கூடாது, பார்த்துட்டாரு உண்மைதான். ஆனா எக்ஸ்ட்ரீம் போனா கூட பரவாயில்ல, கண்ணு கரெக்டா இல்லையா, கரெக்டா இல்லையா? இந்த காட்சிக்காக கண்ணு போனா பரவாயில்ல தானே? ஏன்னா பாக்குறது மட்டும் இல்லைங்க, வாய்ஸ் கேட்கிறார். சாகாமிக்குரிய தன்மையில் இருக்கக்கூடியவருடைய வாய்ஸ மேல இருந்து இதுக்கு முன்னாடி கூட ரெசரக்டான கிரைஸ்ட தான் மத்தவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. இவர் குளோரிஃபைட் கிரைஸ்ட மேல இருந்த வாய்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக்குது. எப்பேற்பட்ட காலிங் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு அப்போஸ்தலர் பாலுக்கு. சோ இதுலயே 2 பேருக்கு என்ன ஆகுது, புரிஞ்சு வருது. அடுத்த பாயிண்ட் என்ன, மோசேக்கும் பவுலுக்கும். ரெண்டு பேருமே நல்ல ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டிருக்குது. கரெக்டா இல்லையா? மோசே என்ன சொல்றாரு, யாத்திராகம் 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஏன் இப்பதான பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கிறாரு. 40 இயர்ஸ்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதனால அவருக்கு உதவியாக யாரை கொடுக்கிறாருங்க, ஆரோன் என்ன பண்றாருன்னா போய் பேசுறாரு. சரி, மோசே ஒரு நல்ல எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா ஸ்பீக்கரா இல்லையா? சரி, பவுல் எப்படி சப்ஜெக்ட் பேசுவார், சப்ஜெக்ட் எப்படி பேசுவார் பவுல்?
நல்லா பேசுவாரா? அதாவது நான் கண்டென்ட் தெரியுமான்னு கேட்கல, கண்டென்ட்லாம் பவுலுக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, நிறைய சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசுவாங்க. கரெக்டா இல்லையா? எல்லாருடைய சப்ஜெக்ட் பேசுறதும் பிடிக்குதா நமக்கு? பிடிக்கணும். நான் அந்த பாயிண்ட் கேட்கல, பிடிக்குதா அப்படின்னு கேட்கிறேன். பிடிக்கணும்ன்றது நல்ல பாயிண்ட். நான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நிறைய சகோதரர் சப்ஜெக்ட் பேசுறாங்க, அதுல சில சகோதரருடைய சப்ஜெக்ட மட்டும் நல்லா வாஞ்சியா இன்ட்ரெஸ்டா கேட்கிறோமா, இல்ல எல்லா சகோதரர் பேசுறத வாஞ்சியா இன்ட்ரெஸ்டா கேட்கிறப்பா? சில பேர் பேசினா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியுது, ஓகே. அதே சமயத்துல எஃபெக்டிவா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியும். சோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கேட்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல அதுல பவுல் எப்பேற்பட்ட ஸ்பீக்கரா இருந்திருப்பாரு, எந்த கேட்டகரியில வந்திருப்பாரு? அதாவது புரியாதுன்ற பாயிண்ட் இல்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாலம் இருக்கு பாத்தீங்களா, பேசக்கூடிய அந்த வாய் ஜாலம். அப்படி ஒரு ஸ்பீக்கரா பவுல நாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா பயங்கரமா கிடையாது. நான் சொல்ல, பவுலே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் என்ன கற்பனை பண்ணி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா என்ன பண்ணுவார் அவரு, அப்படியே அவர்லாம் பயங்கரமா சப்ஜெக்ட் பேசினா அப்படியே பயங்கரமா இருக்கும்பா அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவனுடைய நிருபங்கள் பாரா யோசனையும் பலமும் உள்ளவைகள் சொல்றாங்க. கொரிந்தியர்கள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க பவுல. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, நிருபம்லாம் வெயிட்டா இருக்கு. யாருடைய நிருபம்லாம்? அவர் எழுதுறதுல எப்படிதான் இருக்கு, வெயிட்டா இருக்கு, சான்ஸே இல்லை. சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்பமா இருக்கிறது என்கிறார்கள். கான்செப்ட புரிய வைக்கிறதுல எல்லாம் பவுல் விட்டு அடிச்சுக்க முடியாது. அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல பாக்குறது எப்படி இருக்கிறா, பலவீனமா. வசனம் எப்படி இருக்குதா, அற்பம். பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 11:6, நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாப்பா எனக்கு நல்லா என்ன வராது அப்படின்னா பேசுவார், எடுத்து எல்லா பாயிண்ட் என்ன பண்ணுவாருங்க சொல்லுவாரு. ஆனா எப்படி பேச மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போல்லா பேசுற மாதிரி பேச மாட்டார். அப்போல்லா எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்கர்களுக்கே உடைய ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லோட பேசுறது, அப்படியே அந்த வாய் ஜாலத்தோட என்ன பண்றதுன்னு பார்த்தா பேசுறது, அதெல்லாம் நான் பேச்சிலே கல்லாதவனா இருக்கிறன்னா. ஆமா, ஆனா சொல்றாரு பாருங்க, அறிவிலே கல்லாதவன் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? எது முக்கியம் ரெண்டுத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எது முக்கியம் ரெண்டுத்துல? அறிவா பேசுறதா? நல்லா பேசுறது முக்கியம் இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்குள்ளே நாங்களே வெளிப்பட்டிருக்கிறோமே அப்படின்னா, ஒரேட்டரி ரசல்பர் அழகா எழுதுறார் 365ல, பவுல் வாஸ் இன்ஃபீரியர் டு அப்போலோஸ் அண்ட் சம் அதர்ஸ் இன் ஒரேட்டரி ஸ்கில். அப்படின்னா அந்த பேச்சு ஜாலம் இருக்கு இல்லையா, அதுல கம்மியா தான் இருந்திருக்காரு. யார விட பாத்தீங்கன்னா அப்போலோட. யார அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம மனசுக்குள்ள இந்த ஒரு எண்ணம் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து வெளியே போட்டுடலாம். அது என்ன தெரியுமா? சப்ஜெக்ட் பேசுறது என்பது, நல்ல சப்ஜெக்ட் பேசுகிறது என்பது அப்படியே அதான் இருக்கிறதுல என்ன, அப்படியே ஹை பிச்சு. இங்க பவுலே அப்படி இல்லை, பவுலே அப்படி இல்லை. அப்படின்னா இந்த விஷயத்த பெருசா அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சு எல்லாமே நாம சகோதரர்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா வகைப்படுத்த கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். எது வேணும், ஒருத்தர் பேசுறாருன்னா எது முக்கியம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை.
நம்மள அவர் பேசுறதுல என்ன பண்ண வைக்கணும்? சிந்திக்க வைக்கணும். ரொம்ப முக்கியம் அது. சிரிச்சிட்டு போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே போறதுல பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு பாயிண்ட் அது வாய் ஜாலத்துல பேசினா கூட பரவாயில்ல. எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே சில சகோதரர்கள் பேசுகிறதுல ரொம்ப நல்லா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டீப்பான பாயிண்ட் இருக்கும். சில சமயத்துல அவங்க பேசுறது நமக்கு தூக்கம் கூட வரும். பட் ரொம்ப டஃப்பான பாயிண்டா இருக்கும். அது ஆழமான பாயிண்டா இருக்கும். அப்படின்னா எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஒருத்தருக்கு ஸ்டஃப்பும் இருக்கு, பேச்சு இருக்குன்னா அது என்ன பிளெஸிங். அப்போலாம் அப்படிதான். அப்போலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு என்ன இருக்கு? ஸ்டஃப்பும் வளர்த்துக்கிட்டாரு, என்ன இருந்துச்சு? பேச்சும் இருந்துச்சு. அது ஒரு பிளெஸிங். ஒன்னு இருந்தா அப்படி இருக்கணும். இல்ல அப்போஸ்தலர் பவுல் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? ஸ்டஃப்பே இல்லாம, எந்த ஸ்டஃப்? ட்ரூத்ல ஸ்டஃப்பே இல்லாம பேச்சில நல்லா இருக்கிறது, அது வேஸ்ட். அது உலகத்திலேயே யோசிச்சு பாருங்க. உலகத்துல நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ட்ரூத்துடைய கண்டென்ட் எடுத்து கொடுத்து பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. எப்படி பேசுவாங்க? நம்மளோட நல்லா பேசுவாங்க. அப்படின்னா பேசுறது முக்கியமா? பேசுறது முக்கியமே கிடையாது. அது தேவன் கொடுத்த தாளந்து. பட் அதை வச்சு நாம ஒரு ட்ரூத்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை பெருசா நாம யோசிக்க கூடாது. தேவன் கொடுக்கக்கூடிய ஊழியத்துல ஒன்னாவது முக்கியமான ஊழியம் தான், இல்லைன்னு சொல்ல மாற்று கருத்து இல்லை. பட் அந்த விஷயத்தை வச்சு ஒருத்தர் சபையா போறது இல்ல என்ன பண்ண போறதுன்னா தேவன் தீர்மானிக்க போறது இல்ல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துருச்சு? கிரேட் அப்போஸ்தல் பவுலே பயங்கரமான ஸ்பீக்கர்லாம் இல்ல. அவருக்கே அங்க எப்படி ஆரோன் மாதிரி உதவி செஞ்சாங்க, அந்த மாதிரி யார் உதவி பண்ணிருக்கிறது? பவுலால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? சரியா பார்க்க முடியாது. ஈவன் தோ அனனியா வந்து 3 நாள் கழித்து அவருக்கு கண் பார்வை வந்துட்டுமே கூட அவரால் என்ன பண்ண முடியறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி எழுத முடியாது, நிருபங்கள் எழுதணும். அதனால என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? நிறைய அவருடைய நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிருபத்தை யார் எழுதுனது என்பதை என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. வேற ஒரு சகோதரன் தான் என்ன பண்ணிருப்பாருங்க, எழுதிருப்பாரு. சரி அப்படின்னா இப்படி ஒரு கான்செப்ட் போதுன்னா பவுல் எழுதுற மாதிரி லெட்டர் எழுதி போட்டுக்கலாம்ல. வேற யாரா கூட கள்ள என்னது மொட்டை கடிதாசி அது அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல, அல்லது கள்ள கடிதாசி போட்டுக்கலாம்ல. போட்டிருக்கிறாங்க. அதனாலதான் தெசலோனியருக்கு எழுதுவார், எங்களிடமிருந்து வந்ததாய் தோன்றுகிற நிருபமா இருந்தாலும் அப்படின்றாரு. அப்படின்னா பவுல் பேர்ல லெட்டர் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஒவ்வொரு லெட்டர்லயும் பவுல் சில வார்த்தைகளை மட்டும் அவர் கையெழுத்துல எழுதுவார். வசனத்துல ஒண்ணு இருக்கும், பாருங்கள் இந்த எழுத்து எவ்வளவு பெரியதா இருக்குது அப்படின்னா அந்த பூத கண்ணாடி வச்சு அப்படி எழுதும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது. அப்ப எழுத்து வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படின்னா பவுலுடைய ஹேண்ட் ரைட்டிங் அந்த கடைசியில அந்த லெட்டர் இருந்துச்சுன்னா, ஓ இந்த லெட்டர் யார்கிட்ட வந்திருக்கு? அப்போஸ்தலர் பவுல் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா இவரும் பெரிய ஸ்பீக்கரா ஒரு கட்டத்துல இல்ல, பவுலும் இல்ல அப்படின்றது தெரியுது. சோ அடுத்த பாயிண்ட் என்ன பொருத்தி வரும்? என்ன பொருந்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை வேணாப்பா அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. தேவனுக்காக தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:26 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இனி வரும் பெலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும். இந்த 2 பாயிண்ட் நமக்கு பொருந்துமா? இந்த பாயிண்ட் நமக்கு பொருந்தும் பொருந்தாத? பொருந்தோம். எதை போட்டுட்டோம்? பூமிக்குரிய எல்லா விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணோம். இவரு மோசே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்தியன் கவர்மெண்ட்ல என்ன ஹானர் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் மோசேக்கு? பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், பார்வோனுடைய பேரை எப்படி பார்த்திருப்பாங்க? வேணாங்க அப்படின்றது சாதாரண விஷயம். அது டு dwell in luxury with others, எப்படி லக்ஸரியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அரண்மனை. அந்த சமயத்துல எகிப்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த இளவரசன்
அப்படின்னா பார்க்கறாரு இந்த இடத்துல, இது எல்லாத்தையும் காட்டிலும் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள்ல பங்கேற்பதுதான் எனக்கு பெருசு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா லைஃப்ல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. அந்த முடிவுல இருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. இந்த பாயிண்ட் பவுலுக்கு பொருந்துமா? அவரும் இப்பதான் பார்த்த சப்ஜெக்ட்ல அவரு யார் தான்? பணக்காரர் தான். அவரு யார் தான்? பணக்காரர் தான். இந்த பாயிண்ட் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் பொருந்தும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 வரைக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்த ஆழமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரா? நஷ்டம் விட்டாராம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் அப்படின்னு அவர் காணப்படும்படிக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்கிறேன். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டிருக்கிறாரு. அந்த நஷ்டம் விட்டத எப்படி அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பன் என்ன பண்ணிருக்காருங்க எடுத்துட்டு. புரிஞ்சுங்களா? நஷ்டம் என்றும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டுருக்காரு. குப்பை என்று என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அப்படின்னா எதை நஷ்டம் விட்டுட்டாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? இப்ப இந்த பாயிண்ட் பொருந்துமா பொருந்தாதா? நமக்கு நல்லா பொருந்தணும். அப்படின்னா எதெல்லாம் குப்பைன்னு நினைச்சு விட்டார்? எது இதெல்லாம்? ஆம்பிஷன். அவருக்கு எதனா ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கலாம். என்ன ஆம்பிஷன்? பெரிய ஆளாக என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம் உலகத்துல. ஹானர், பொசிஷன், அவருடைய பவர், பதவி, வீடு. பவுலுக்கு வீடு இருந்துச்சு, சகோதரர்களுடைய வீடு. கரெக்டா? அப்படின்னா கம்ஃபர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சான்னு கேட்கிறேன். பவுல் காலத்துல இருந்துச்சா? இல்ல, பவுல் காலத்துல என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சான்னு கேட்கிறேன். ஜாஸ்தியா இருந்துச்சு. எதுனா ஒன்று சொல்லுங்களேன். பவுல் காலத்துல இருந்து என்டர்டெயின்மெண்ட் என்னங்க? களியாட்டுக்கள், விருந்து. ஓகே, எல்லாமே இருந்துச்சு. அந்த சமயத்துல இன்னும் ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒலிம்பிக்ஸ். அது எங்க இருந்து ஆரிஜின் ஆனது தெரியுங்களா? ஏதென்ஸ். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு பாத்தீங்களா, பந்தய சாலையில் ஓடுகிற அநேகர். எதை வாடுற கிரீடத்தை படுறதுக்காக அப்படி ஓடுறாங்க, வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுகிறதுக்காக நம்ம எப்படி ஓடுறோம்? அப்படின்னா ஏன் வாடாத அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல இப்ப மாதிரி மெடல் எல்லாம் போட மாட்டாங்க. அப்ப என்ன தெரியுங்களா வைப்பாங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸ்ல ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க. அந்த கிரீடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலெல்லாம் இருக்கும். இலெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணிட்ட, ஜெயிச்சிட்ட, அதுக்கு அவன் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடுவான்? என்னங்க, உயிரை கொடுத்து என்ன பயங்கரமான ட்ரைனிங் இருக்கும், பயங்கரமான எக்ஸசைஸ் இருக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓடுவாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கு.
ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருப்பார்? ரோம்ல கொலோசியம்னு ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ உடஞ்சு போய் சிதிலம் அடைஞ்ச நிலைமையில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். கொலோசியம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படின்னா போயிட்டு வாரம் அந்த ஸ்டேடியம் போய் உட்காந்துப்பாரா? நான் என்ன பண்றேன், அடுத்த நிருபம் எழுதணும், அதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேடியம்ல போய் உட்காந்துப்பாரா? நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க, உட்கார்ந்து இருக்க மாட்டார். சரி, இப்ப பவுல் கையில செல்போன் இருக்கு, இப்ப இருக்கிறார் பவுல் கையில செல்போன் இருக்கு, என்ன பண்ணுவாரு? சரி சரி, சில என்டர்டெயின்மெண்ட் நாமளே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாமளா இருந்தா நேரத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் சொல்லுங்க? போன் பேசுறது, சரி அத எதுக்காக? சரி, அதுவும் வந்து கிறிஸ்துக்குள்ள தவறு. அடுத்த பாயிண்ட், ஃபேஸ்புக்கு, யூடியூபு, என்னங்க கேம் விளையாடுறது போன்ல, ஓகே, என்னங்க புரியல? சமையல் கதை, கலையா? ஓகே. அப்படின்னா இதெல்லாம் தப்பா? பாவமா? பாவமான்னு கேட்கிற? பாவம் இல்ல, அப்புறம்னா என்ன பண்ணலாங்க? செய்யலாமே. அப்படி இருந்தோம்னா நம்ம எங்கே இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் பற்றின அறிவை அறியக்கூடிய மேன்மைக்காக இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்ச விஷயம் தான், லாபம் தான், எனக்கு பிடிக்கும் தான், நஷ்டம்னு விட்டுட்டேன். எப்ப தெரியுமா ஒரு விஷயத்தை விட முடியும்? அது குப்பை அப்படின்னு நினைக்கும் போது தான் விட முடியும். அது குப்பை அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி பர்சனலா ஒன்று ரெண்டு விட்டுருப்போம்ல, என்னெல்லாம் விட்டுருப்போம், விட்ட குப்பை அப்படின்னு. சினிமா பாக்குறது வெரி குட், உண்மையா பார்த்துருக்குமா இல்லையா? அதையா விட்டோம் இப்போ? ஏன்னா அதெல்லாம் போய் நேரத்தை செலவு பண்றதுக்கு என்ன பண்ணிருப்போம்? ஆமா, இப்போ அதெல்லாம் வந்து சில பேர், சில சகோதரர்கள் இன்க்ளூடிங் மீ எல்லாம் நைட்ல இருந்து காலைல early மார்னிங் வரைக்கும் அங்கதான். அப்ப யோசிச்சு பாருங்க, அது என்ன பண்ணிட்டோம்? ஏன் விட முடிஞ்சது? அதை அது ஒரு குப்பை. வேற என்னெல்லாம் விட்டுருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். கிரிக்கெட் பார்க்கறது விட்டீங்க, வெரி குட். அப்ப அது மாதிரி பார்த்துருக்கீங்க, பரவாயில்ல. சகோதரிகள் பார்க்கறது ரேரு, பட் இது வந்து பாத்தீங்கன்னா சகோதரிகளை விட சகோதரர்கள் நிறைய பேர் இல்லையா? சோ வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஏன் இதெல்லாம் பாவமா? இல்ல, ஆனா என்ன பண்ணிடணும், அது நம்ம விட்டுறணும். எப்படி? குப்பையா நினைச்சு. சோ அப்படின்னா நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் என்ன பண்ணிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கார்டனிங்ல, தோட்ட கலையிலேயே நேரத்தை செலவு பண்றது என்ன ஆகுங்க, போயிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது தெளிவா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்லி ஃபேவர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் முழுசா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் விட்டுட்டார் அப்படின்னு பாக்குறோம். எர்த்லி ஃபேவர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் முழுசா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டுட்டார் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி நாம எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா விட்டு போயிடணுங்கிற அர்த்தம் சொல்றாரு. அவர் டைம், அவர் இன்ஃப்ளூயன்ஸ், மீன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், all earthly things which you have held most sacred and most dear. சில பூமிக்குரிய ஹேபிட் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதை என்ன பண்ணிடணுமா? சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். ஏன் பண்ணிட்டார் அப்போஸ்தலன் பவுல் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு துளி வேல்யூ கூட இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அது அன்வொர்த்தின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். அழகா எழுதுறாரு பாருங்க. டெய்லி லூசிங் சைட் ஆஃப் these earthly things, consider them unworthy of notice, hoping they might never again have a place in his heart. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்கிறது கூட இப்ப அது என்ன கிடையாது, ஒர்த்தே இல்ல அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இப்ப எல்லாருமே நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்றோம், நம்ம பண்றோம், நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படியே வரும். மாம்சம் என்ன பண்ணோம், அந்த இடத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தூண்டும். பட் அந்த சமயத்துல தேவன் இப்ப நம்ம நேரம் நம்மளுது இல்லைங்க. பேப்டிசம் எடுத்துட்ட பிறகு நம்ம நேரம் நம்மளுதா? இப்போ தேவனுடைய நேரம் நம்ம போனா நம்மளுடையதா? இல்ல, தேவனுடையது. நம்ம ஜீவனே இப்ப யாருக்கு கொடுத்துட்டோம்? தேவனுக்கு கொடுத்தோம்னா தெளிவா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் டங் வைல்ட் ரெஃப்யூஸ். டங்னா என்ன தெரியுங்களா? என்னது தமிழ்ல? அதுதான். அப்படி உலக பிரகாரமான காரியத்தை என்ன பண்ணிட்டாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா, ஏங்க பவுல் இதெல்லாம் விட்டீங்க அப்படின்னு போய் கேட்டா, தட் ஐ மே வின் கிரைஸ்ட், கிறிஸ்துவ நான் ஜெயிக்கணும், மேசியாவுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ள எனக்கு பங்கு வேணும்னா நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா நான் என்ன பண்ணணும் நினைக்கணும்னு என்ன பண்ணிட்டாருங்க, விட்டுட்டார். இப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா என்னவா ஆக முடியாது, சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. நம்ம அர்ப்பணித்ததனுடைய நோக்கமே இல்லாம என்ன ஆயிரும், போயிரும்ல. அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க. பவுல் அற்புதம் பண்ணியிருக்காரா? மோசே எஸ் பார்க்கிறோம் அவரை பத்தி. 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. அதுக்கு பின்னாடி தேவன் இருந்தாலும் ஜனங்களுடைய பார்வையில எப்படி தெரிஞ்சிருக்கும் அது? மோசே எதையே பழுத்துட்டாரு, செங்கடலை பழுத்தாரு. அப்போஸ்தல் பால் மிராக்கிள் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு. செத்து போனவங்களை எழுப்பி இருக்காரு. எப்போ? ஒரு பையன் செத்துருவான் ஐதிக்கு. எப்போ? தூங்கிட்டு இருக்கும்போது. ஏன் செத்து போனா? தூங்கல நைட் இல்ல. ஏன் செத்து போனா? எப்போ தூங்குனதுனால? சப்ஜெக்ட் கேட்கும் போது தூங்குனதுனால் அவர் என்ன ஆயிட்டாருங்க, அந்த இடத்துல செத்துட்டார். உண்மையா இல்லையா? நான் சொல்றது டவுட்டா இருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் படிங்க. ஐதிக்கு ஏன் செத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பார் பவுல். என்ன அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாருங்க. நைட்டு ஃபுல்லா பேசியிருக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா பேசிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்ன இருக்குது, ஆமா இப்ப வேற இவர் வேற சொல்லிட்டார், நான் வேற நான் வன்மை இல்லைன்னு பொழுது வேற எப்படி இருக்குமா பாயிண்ட்ஸ். அப்போ பாயிண்ட்ஸ் டஃபா இருக்கும். பட் ஆனா பேசுறது என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீலா இருக்கிறவங்க மக்கள் கேட்டு இருக்கிறாங்க. இவர் கான்செக்ரேட்டடா இல்லையா நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க, அப்படியே உட்காந்து தூங்கி என்ன பண்ணிட்டாருங்க, மாடியில இருந்து வந்து செத்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ரெசரக்ட் பண்ணிடுவாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கலேன். திடீர்னு நமக்குள்ள ஏதோ மாடியில சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, ஒருத்தர் தூங்கி விழுந்து செத்துட்டாரு. என்ன பண்ணுவோம்? சரி, ஒருவேளை இப்படி உயிர் எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணத்துக்கு அவர் திருப்பி உயிரோட எழுப்பியாச்சு. உயிரோட எழுப்பிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுவோம்? திரும்பி சப்ஜெக்ட் கிட்ட உட்காருவோமா? அன்னைக்கு நைட் உட்காரும் நினைக்கிறீங்க? ஐயோ என்ன ஆயிடுச்சு, பெரிய விஷயம் நடந்துச்சு, வேணாம் இதோட என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடலாம்ப்பா போயிடலாம். பணம் அது அங்க நடக்கல. திருப்பியும் எழுப்பிட்டு திரும்பி எல்லாரும் வாங்க மேல அப்படின்ட்டு திரும்பியும் கொண்டு போய் உட்கார வச்சு பேசி, நீங்க இப்போ எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா விடிய பேசியிருப்பாரு. விடிய பேசி போயிருவாரு எழுந்து தூங்காமலே அடுத்த ஊருக்கு. அதனாலதான் அநேக முறை கண் யோசிச்சு பாருங்க, என்னைக்குன்னா இப்படி விடிய உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். அப்படி விடிய உட்காந்து பேசினா கூட காலையில் நம்ம தூங்கிடுவோம்.
பட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா அப்படியே எழுந்து என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டாரு. அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இதை பார்க்கும் பொழுதெல்லாம்? எது நடக்கும்போது? சப்ஜெக்ட் பேசும்போது தூங்கினா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரெல்லாம் இல்லை, இப்போ விழுந்து செத்தோம். ஏன்னா இப்ப யாருக்கும் உயிர் தேர்ப்பக்கூடிய வல்லம் எல்லாம் இப்ப தேவன் என்ன பண்ணி கொடுக்கல. அது அப்போஸ்தலரோட என்ன ஆயிடுச்சுங்க, முடிஞ்சுச்சு. சோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு கூடிய லைக்னஸ்ல ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னா, அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் சுதந்திரத்தை விட்டுட்டு அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுக்கிறத ரெண்டு பேருமே பார்த்திருக்காங்க. சுதந்திரத்தை விட்டுட்டு அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுக்கிறத ரெண்டு பேருமே பார்த்திருக்காங்க. கரெக்டா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க, யாரு? இஸ்ரேல். நான் எங்க இருக்கும் நல்லா இருந்தோம். அது மோசேக்கு தெரியாத மாதிரி. ஏன்னா அவர் தான் அங்க எகிப்தினுடைய கவர்மெண்ட்ல இருந்த. இவங்க நல்லா இருந்தாங்களாமா. அங்க எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோமே, அப்படியா சொன்னாங்க? இவங்க கேட்கக்கூடிய கூக்குரல் எங்க எட்டுச்சாமா? அப்ப என்ன அடி விழுந்திருக்கோம், என்ன சவுண்ட் போட்டிருப்பாங்க இவங்க. சோ அப்படி பண்ண உடனே, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மோசைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது. ஏன்னா அவ்வளவு தூரம் தேவன் ரிஸ்க் எடுக்கிறார். ஒரு பக்கம் மோசை இவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கும் பொழுது, இந்த இடத்துல எதை சூஸ் பண்றாங்க? தேவன் சுதந்திரத்துக்கு அழைச்சா ஸ்டில் எதை சூஸ் பண்ணிருக்கிறாங்க? அவங்க அடிமைத்தனத்தை சூஸ் பண்றாங்க. இது பவுலுடைய வாழ்க்கைக்கு பொருந்துமா? பொருந்தும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 6:5-1 நம்ம வாசிப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்படின்னா இங்கேயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு யூதர்களா இருந்து கிறிஸ்தவர்களா மாறினாங்க பாத்தீங்களா? அவங்க ஸ்டில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அது ஒவ்வொரு எழுத்தையும் ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கூட. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் ரிலீஸ் பண்ணிட்டார். எதுல இருந்து? நியாயப்பிரமாணத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து. பட் ஸ்டில் எதை சூஸ் பண்ணிருக்கிறாங்க? அவங்க அந்த சுதந்திரத்தை சூஸ் பண்ணாம அடிமைத்தனத்தை என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பொருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே தேவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் டினைடு. ரெண்டு பேருமே தேவன்கிட்ட போய் பர்சனலா சில ரெக்வெஸ்ட் வச்சாங்க. தேவனே இதை கொஞ்சம் எனக்காக என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்ட்டு. எவ்வளவு தேவனுக்கு பிரியமான மனுஷன் மோசே. கரெக்டா? எவ்வளவு பிரியமான மனுஷன் அப்போஸ்தலர் பவுல். இவங்க ரிக்வெஸ்ட் வச்சு தேவன் வேணான்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கிறாரு. டினை பண்ணிட்டு இருக்காரு. ரிக்வெஸ்ட் அப்புறம் செய்யறதுலாம் கூட இல்ல, முடியாது அப்படின்ட்டார். என்ன கேட்டார் மோசே? தேவனே அது கொஞ்சம் அந்த தேசம், கானான் தேசம் ஆசையா இருந்துச்சு மோசேக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல மோசே சொல்றாரு, உபாகமம் 3:25, நான் கடந்து போய் யோர்தானுக்கும் அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லெபனானையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். சொல்றாரு, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்ப அடிக்கடி என்ன பண்ணிருக்காரு? போதும், என்ன பண்ணாத நீ, முடியாதுன்ட்டாரு. அப்ப அடிக்கடி ரிக்வெஸ்ட் ஒன்னுத்துக்கும் மேல என்ன பண்ணிருக்காருங்க, வச்சிருக்காரு. எப்படி இருந்திருக்கும் மோசேக்கு? ஒரே ஒரு விஷயம் தான் பண்றேன், போய் பார்த்துக்கோ மலையில இருந்து எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். தேவன் சில விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்டா நோனா நோதான். யாருக்கே நோ சொல்லியிருக்காரு? மோசேக்கு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்காரா, தேவனே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த கண்ணை உங்களுக்காக. ஏன்னா இன்னும் கண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு எஃபிஷியண்டா என்ன பண்ணிருப்பாருங்க, பயங்கரமா ஊழியம் பண்ணிருப்பாரு. சிம்பிளா தேவன் சொல்லிட்டார், கிருபை உனக்கு போதும், அதுவே போதும்.
அதுக்கு மேல என்ன பண்ணாதீங்க. எத்தனை வாட்டி ரிக்வெஸ்ட் வச்சாரு? 3 times. ஏன் குட்டும் சாத்தானின் தூதனா இருக்குன்னாரு. அது அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இவ்வளோ ஊழியம் பண்றவருக்கு அடியும் பக்கம் மோசமாவும் பேசினா ஒரு பக்கம் வாழ்த்துதல் எப்படி வந்திருக்கும்? பவுலுடைய மைண்டு கொஞ்சம் என்ன ஆயிடக்கூடாது, மேட்டிமைக்கு போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தட்டி வைக்கிறாரு. யாரையே? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் குட்டும் சாத்தானின் தூதனா இருக்குன்னா கண்ணு வலிக்கும் போதெல்லாம் யார் ஞாபகம் வருவாரு? ஸ்தேவான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த நினைவுகள் அவரை பாடாப்படுத்திருச்சு. ஸ்தேவான கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அண்ணனை நானே என்ன பண்ணிருக்கிறேன்? கொன்னுட்டு. இப்ப போய் சாரி கேட்க முடிஞ்சா கூட என்ன பண்ண முடியல, அவர்கிட்ட கேட்க முடியல. ஆனா அவங்க மீட் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன கேட்டிருப்பார் போய்? சாரின்னு இவரு கேட்டிருப்பாரு. பட் அவருக்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். இவரு கூட பவுலே கூட இங்க வந்திருக்கிறது. ஏன்னா அது யாரு கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாரு. ஸ்தேவான் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாரு. இவருலாம் சபையா மாறி வந்து என்ன பண்ணுவார்? என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யோசிச்சு பாருங்க. மிருகமா இருந்த ஒரு மனுஷன் ஆட்டுக்குட்டியா என்ன பண்ணிட்டாரு? மாறிட்டாரு. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, நம்முடைய புது சிருஷ்டிக்கு நலனா இல்லைன்னா ஒரு விஷயத்த தேவன் என்ன சொல்லிடுவாருன்னா, பல வாட்டி ரிக்வெஸ்ட் வச்சாலும் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லுவாருன்னா, நோ, இதை குறிச்சு இது என்ன பண்ணாத நீ சார். அப்படின்னா நம்முடைய எல்லா ரிக்வெஸ்டும் தேவன் என்ன பண்ணிடுவாரு? எஸ் சொல்லிடுவாருன்ற ஒரு கற்பனைக்குள்ள போக கூடாது. நாம எந்த ரிக்வெஸ்ட் தான் தேவன் எஸ் சொல்லுவார்னா நம்முடைய நலனுக்கு. அடுத்த பாயிண்ட், அவங்க 2 பேருமே பயங்கரமான லீடர்ஸ். கரெக்டா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் மோசேயோட பேச்சை கேட்டுட்டாங்க, அவங்க எங்க போயிருக்கலாம்? கானான் தேசத்துக்கு போலாம். சிம்பிள். கரெக்டா? மோசே பேச்ச அப்படியே கேட்டு எங்க போயிடலாம்? கானான் தேசத்துக்கு போயிடலாம். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேச்ச ஒருத்தர் கேட்டுட்டா அவங்க எங்க போயிருவாங்க? பரம கானானுக்கு போயிருவாங்க. ஈஸியா கஷ்டமா? சிலதெல்லாம் சொல்றேன். மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், கணவன் உள்ளவர்கள் கணவர்கள் இல்லாதவர் போலவும் இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அவர் எழுதுறதா இருந்தா, கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு ஆதாயம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் எண்ணுகிறேன். அதுக்கப்புறம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் எழுதிட்டே இருப்பார் அவரு. ஆனா அதெல்லாம் செஞ்சுட்டா எங்க போயிடலாம்? பரம கானானுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ரீச் பண்ண முடியுமா? முடியாதுங்களா? ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும். யார் பேச்சு அப்படியே கேட்டுடலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேச்சை அப்படியே கேட்டுடலாம். ஸோ அப்படி கேட்டா கன்ஃபார்ம். கேட்கலாம் துளி கூட நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. பவுலுடைய பேச்சை கேட்காம எங்க போகலான்ட்டு சபையா நாம போலான்னு. அடுத்த பாயிண்ட் என்ன பொருந்தி வரும்னா, 2 பேருமே அடுத்த தலைமுறை லீடர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அதான் ஒரு லீடர் கழகு. 2 பேருமே இவங்க லீடரு, ஆனா அடுத்த தலைமுறை லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இவர் யார் ரெடி பண்ணாரு? யோசுவா ரெடி பண்றாரு. சொல்றாரு இல்லையா? உபாகமம் 3:27, நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பா. தேவன் சொல்றாரு, இந்த யோர்தானை என்ன பண்றது இல்ல, நீ கடந்து போறது இல்ல. ஆனா சொல்றாரு பாருங்க தேவன், நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். எப்படி இருக்கும் மோசேக்கு? நீ யார ரெடி பண்ணு? யோசுவா ரெடி பண்ணு. ஏன்னா நீ ஆசைப்பட்டது யாருக்கு நிறைவேற போகுது? ஜோஷுவாக்கு நிறைவேற போகுது. அந்த ஜோஷுவா நீ பலப்படுத்தி திடப்படுத்து. சாதாரண டெஸ்ட் அதெல்லாம் மோசேக்கு. யோசிச்சு பாருங்க. நாமளாம் அந்த பொசிஷன்ல வச்சு பார்த்தா என்ன சொல்லுவோம்? கேட்டது நானு, கொடுக்கறது ஜோஷுவாக்கா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா சுயநலத்தை முழுக்க மோசே என்ன பண்ண? வெறுத்தாதான்
அங்க என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட தலைமுறை என்ன பண்ண முடியும், ரெடி பண்ண முடியும். இல்ல நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா இருக்கும் அந்த இடத்துல. சோ சூப்பரா ரெடி ஆனாரா? அப்போ போய் பலப்படுத்தினாரா, திடப்படுத்தினாரா? என்ன சொல்லியிருப்பாரு? ஜோஷுவாவால் முடியும், என் கூட இருந்த தேவன் உன் கூட இருப்பார், நீ போய் ஜெயிப்ப. ரெடி பண்ணாரு. அதே மாதிரி இவர் பண்ணாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரெடி பண்ணாரு. யார? தீத்து, தீமோத்தேயு, லூக்கா போன்ற நிறைய பேர் அழகா என்ன பண்ணாரு, ரெடி பண்ணாங்க. எப்படி ரெடியா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பவுலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. அப்படின்னா உதாரணத்துக்கு லூக்காலாம் இயேசு கிறிஸ்துவ நேர்ல பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா பவுலுக்குள்ள கிறிஸ்துவ பார்த்திருப்பார். அப்படி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயார் பண்ணிருப்பார். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே தன்னுடைய சொந்த சகோதரர்களால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாங்க சொந்த சகோதரர்களே இவங்களை. கரெக்டா? ஏன் ஃபர்ஸ்ட் யாரு? மிரியம். என்னப்பா உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? நாங்களும் தான், எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ அப்படின்னு என்ன பண்றாங்களா, சொல்றாங்கம்மா. இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம மத்தியில நடக்கிற மாதிரியே இருக்கும். இது ஏங்க நீங்க மட்டும் தானா? நாங்க தேவடைய பிள்ளைகள் இல்லையா? நாங்க பேப்டிசம் எடுக்கலையா? நாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? லைக் இதே ஒரு தாட் தான். இதுல ரசல்பர் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிரியம் began to spread her seditious suggestions throughout the camp of Israel. இந்த மிரியம் என்ன பண்ணிருக்கான், இந்த தாட்டை ஊர் கேம்ப் ஃபுல்லா என்ன பண்ணிருக்குது, பரப்பி விட்டுருக்குது மிரியம். சோ அடுத்தது சொல்வாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொல்வார், நான் அவனோடு மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிச்சயமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தேவன் இப்படி கேட்கிற, நம்ம லாங்குவேஜ் சொன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மோசேவை பத்தி பேசுவீங்க? என்ன சர்டிபிகேட் இது? இப்படி சொல்வாரா தேவன்? தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்காகவும் தேவன் பேசுவார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மகனை பத்தி நீங்க பேசுறீங்க. அப்போ மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கார் தேவன் கிட்ட அங்க. சோ ஏன்னா அதனால சொல்றாரு, மோசஸ் was granted a closer approach to the divine presence. கிட்ட நெருங்கி வருவதற்கு மோசே என்ன பண்ணிருக்கார், தேவனுடைய சமூகத்தில் அனுமதிச்சிருக்கார். ஏன்னா ஆரோனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்க போக முடியும் தெரியுங்களா, மகா பரிசுத்தலத்துக்கு போக முடியும். இவரு எப்போனா, மோசேக்கு என்ன பிரிவிலேஜ் பாருங்க, எப்போனா போயிட்டு வரலாம். அதுல ஏன் இது மோசே கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்திலும் கிறிஸ்துவுடைய சாயலை வச்சிருக்காரு மோசேவை. ஏன்னா மோசே யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு. கரெக்டா? சோ அப்படின்னா எப்பவுமே பிதா கிட்ட நெருங்கின அக்சஸ் யாருக்கு இருந்திருக்கு, பிதா கிட்ட எப்பவுமே யார் போயிட்டு வந்தாரலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அதுக்கு அடையாளமா யார் வச்சிருக்காரு, நீங்க வச்சிருக்காரு. சோ அதனால தேவன் என்ன பண்ணுவாரு, பனிஷ் பண்ணிடுவாரு. மிரியாமுக்கு என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் வந்துடும். அதுக்கு அழகா இருக்கும். அது கூட மிரியாம பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணல, தேவன் பண்ணல, திருந்த வைக்கணும்ட்டு. அது அழகா இருக்கும் பைபிள்ல. ஒரு தகப்பன் தன் மகளை காரி துப்புன மாதிரி தேவன் பண்ணார் அப்படின்னு இருக்கும். அப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாரா, பைபிள் இருக்க வார்த்தை தாங்க, காரி துப்பிட்டாரா. இப்படி இருக்கிய மகளா இருந்துகிட்டு அப்படின்னு. மகள் தான், மிரியாம் இல்லைன்னு சொல்ல, தேவன் இல்லைன்னு சொல்ல. ஆனா மகளை என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, கூப்பிட்டு காரி துப்பிட்டாரு. அப்படின்னா இந்த மாதிரி பொறாமை எண்ணம், ஏன் அந்த சகோதரன் மட்டும் தான் செய்யணுமா, அத ஏன் அந்த சகோதரி மட்டும் தான் செய்யணுமா, அத ஏன் அதை நான் பண்ணக்கூடாதா, ஏன் அவரு அந்த ஊழியத்தை பண்ணும்போது அந்த ஊழியம் எனக்கு கிடையாதா அப்படின்னு போய் கேட்டோம்னா, யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியத்தை நாம கேட்பது. நம்ம ரைட்டர், நான் சரியா தப்பா சொல்றேன் இந்த விஷயத்துல? ஒரு ஊழியத்தை நாம கேட்கறது என்பது அது முற்றிலும் தேவனுக்கு அருவருப்பான விஷயம். அது தேவனா கொடுக்கணும். தேவன் நினைச்சா என்ன பண்ணுவாருங்க, நிச்சயமா என்ன பண்ணுவாரு, அதை கொடுப்பாரு. அவருடைய சகோதரர்கள் வாயிலாக அது நிச்சயமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து சேரும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது.
பட் இதுல நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, யார் மாதிரி பேசிடக்கூடாது, மிரியம் மாதிரி பேசிடக்கூடாது. என்னன்னு, கர்த்தர் அவரை கொண்டு மாத்திரம் பேசுவாரா? எனக்கும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எனக்கும் கை அப்படி ஆட்ட முடியும், எனக்கும் காலை அப்படி ஆட்ட முடியும். சொல்றேன் நான், ஒரு ஊழியத்தை நீங்க எந்த ஊழியனா எடுத்துக்கங்க, தேவனுடைய மத்தியில இந்த ஒரு நிலைமை தான். ஆனா மோசே என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இப்படி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாருல, கொடுத்துட்டாரு இல்லையா? மோசே என்ன பண்ணாராமா? அப்பொழுது மோசே, என்னாகமம் 12:13 வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் அப்படின்னு இருக்கு. தேவனை தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, குணமாக்கிறீங்க தேவனே. சோ என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்க. சொந்த சகோதரனை யாரை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாங்க? கோரா டீம்லாம் என்ன தெரியுமா பண்ணிருச்சு? புரட்சியே பண்ணிருச்சு. மோசேக்கு விரோதமா எங்க போயிட்டாங்க? மோசே ஆரோன் விரோதமா எடுத்து வை, எதை? கோலை. பார்க்கலாம் யாரு துணிருக்குது, யாருடைய கோல் துணிருச்சு? ஆரோன். எங்க போயிட்டாங்க சண்டை போட்டவங்க? பூமி தன் வாயை திறந்தது, கோராகு டீம் உள்ளே போனது. இதுதான் சரித்திரம். சோ அந்த மாதிரி எத்தனை ரெபிலியன் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். அப்படின்னா நம்ம எந்த டீம்ல இருக்கணும்? எப்பவுமே மோசஸன் டீம்ல இருக்கணும். எந்த டீமுக்குள்ள போயிடக்கூடாது. நாம கோரா டீமுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் போயிடக்கூடாது. பவுல் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்களா மோசே மாதிரி? சகோதரர்கள் பேச்சா பேசினாங்க பவுலை பார்த்து. 1 கொரிந்தியர் 9:1, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளா இருக்கவில்லையா அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா பவுல் பார்த்து கேட்டிருக்காங்க, அப்போஸ்தலனா நீங்க? யாரை பார்த்து? பவுலை பார்த்து. அப்படிலாம் பார்த்தா என்ன ஆகல எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன் தரிசிச்சிங்கன்றீங்க, அதெல்லாம் என்ன பண்ற மாதிரி இல்லை, எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லையே. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலன் இல்லாவிட்டாலும், கொரிந்தியர்கள்ட்ட பேசுறாரு, நான் மற்ற சபை கூட அப்போஸ்தலன் இல்லாக்கிட்டு போறேன், உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலன் இருந்தேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருந்தீர்களே. பவுல் ட்ரூத் சொன்னு ஸ்தாபிச்ச சபை யாருக்கு அப்போஸ்தலன் பேசிட்டு இப்போ? பவுலுக்கு. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்திரம். அப்படின்னா யார இப்போ ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க? பவுல. கொரிந்தியர்ல சொல்லுவாரு 11:28 ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவருடைய கஷ்டத்தை கடைசியா என்ன சொல்வார்னா, எல்லா கஷ்டத்தை விட எனக்கு பெரிய கஷ்டம் எதுனா, சபைகளை குறித்து உண்டாயிருக்கக்கூடிய கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையா, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்கும். அப்படின்னா என்ன சொன்னா, கஷ்டப்பட்டு போய் சபையை ஸ்தாபிச்சு அந்த இடத்துல வளர்த்து எடுத்துட்டு வருவாரு. யாருன்னா பின்னாடி அங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா போய் யார் கஷ்டமா இருக்காங்க? பவுலுக்கு ரொம்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, என் மனம் எரியுதுப்பா அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா பயங்கரமா புடிச்சு யாரை கண்டம் பண்ணிருக்காங்க? கலாத்தியர்ல ஒரு விஷயம் வரும். ஆரம்பத்துல நான் வந்த போது நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, உங்க கண்ணை கூட பிடிங்க கொடுக்கறதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க தயாரா இருந்தீங்க. நடுவுல யாரோ ஒருத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க? கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க, குழப்பம் பண்ணிருக்காங்க. சொல்லுவார் ஒரே ஒரு பாயிண்ட், சத்தியத்தை சொன்னதால் சத்ருவாயிட்டல உங்களுக்கு நாடு. இதெல்லாம் சாதாரண வேர்ட்ஸ் இல்ல, அவர் மீன் பண்ணி பேசியிருப்பார்ல ஹார்ட்ல. உங்களுக்கு நான் என்ன பண்ண கலாத்தியர்களே, உங்களுக்கு ட்ரூத் தானே சொன்னேன் நானு. ஆனா ட்ரூத் சொன்னன்ற ஒரே காரணத்திற்காக நான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கேன்? சத்ருவா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது அப்பயும் நடக்கும், இப்பயும் நடக்கும். அப்படின்னா நாம எப்படி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தை மீறி சத்தியத்திற்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழாம ஏதோ தானே இருந்துட்டோம்னா, நம்ம வேற எங்கன்னா தான் என்ன பண்ணுவோம்னா டைவர்ஷன்ல இருக்கும். நம்ம வாழ்க்கை டைவர்ஷன்ல இருக்கும். ஆனா என்னங்க புரியல? மாறி மாறி என்ன அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஒரு டைவர்ஷன் தாட்ஸ்ல இருப்போம். பட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னொருத்தரை கெடுக்கிற மாதிரி இருப்போமா? நிச்சயமா இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? பலப்படுத்தக்கூடியவர்களாக மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா இருப்போம். ஆனா அடுத்து 2 பேருக்கும் வரக்கூடிய
ஒரு மிகப்பெரிய லைக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் தன்னுடைய சகோதரருக்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிக்க துணிஞ்சாங்க. கண்ணுக்குட்டி இன்சிடென்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, மொத்தமா முடிச்சிருன்ட்டார் தேவன். யார? இஸ்ரேல் ஜனங்களே. சோ கேட்கிறாரு மோசே போய் யாத்திராகமம் 32:32 ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மண்ணு தருவிலானால் மன்னி தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேர் என்ன பண்ணிருங்க. பாருங்க, ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் அங்க இல்ல. ஏன்னா இதனே கிறிஸ்துவோடைய சாயலா இருக்காரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருடைய தப்புக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா மறிச்சிட்டார். அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன தெளிவா இந்த இடத்துல புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல கூட சொல்வார், தேவன் சொல்வார், மோசே இப்ப சொல்லு, இவங்களை தூக்கிடுறேன், உன் சந்ததி என்ன பண்ற நானு தெரிஞ்சு கொள்றேன் அப்படின்னு. அப்ப என்ன செலக்ட் அந்த ஆப்ஷன் வருது. ஒருவேளை இந்த இடத்துல மோசேயோட டிசிஷன் இப்படி இருந்துச்சுன்னு எப்படி ஓகே தேவன்ன்றத தேவன் என்ன பண்ணிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. கரெக்டா? தேவன் என்ன பண்ணிருப்பாருங்க, அதை செஞ்சிருப்பாரு. ஒருவேளை அந்த சந்ததி கோவப்படுத்தாம கூட இருந்திருக்கலாம். மோசே கூட எங்க போயிருக்கலாம், கானான் கூட போயிருக்கலாம். பட் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டா இருப்பாரு. அதே மாதிரி பவுலும் சொல்றாரு ரோமர் 9:3, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சத்துக்குரிய யூதர்கள் இருக்காங்களா, லிட்டரலான ஜூஸ், அவங்க என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. அப்படின்னா என் சகோதரருக்காக. அப்ப யூத மக்களை எப்படி நேசிச்சிருக்காரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். The apostle loved the Jewish nation with an intense love. யூத நாட அவ்வளவு நேசிச்சிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வரணும்னா என்னை கூட தேவனை நான் என்ன பண்றேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அது அவருடைய செல்ஃபிஷ் கொஞ்சம் கூட அவருக்கு இல்லைன்றது காட்டுது. பட் ரசல் பர் சொல்றாரு, இதை நம்ம எடுத்துக்கூடாதுங்கிறார். எது? என் பையன் ட்ரூத்துக்கு வரத்துக்காக, எங்க ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்கு வரத்துக்காக நானே எங்க போயிடுறேன், இல்லாம போயிடுறேன்னு நாம என்ன பண்ணக்கூடாது, இதை ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூடாது. This is not an example for us that if we could bring some of our children or friends into the truth, we would be willing to cut off for the benefit of this. அப்படின்னா அவங்க வரணுன்றதுக்காக நானே என்ன பண்ணிடுற தயாரா இருக்கிறேன். அந்த இடத்துல அவர் அதை மீன் பண்ணல. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வளோ என்ன பண்றாரு, நேசிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு. ஸோ இதை நாம என்ன பண்ணிக்கூடாது, நமக்கு ஒரு பாடமா இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாதுன்ற ரசல் பர் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், 2 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்தாரா? மோசஸ் பார்த்தாரா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படி இருக்கும்ன்றத பவுல் பார்த்தாரா? பார்த்துட்டார். 3ஆம் வானம் வரைக்கும் அங்க போயிட்டு நாளைக்கு 3ஆம் உலகம் எப்படி இருக்கும், முழுக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கும், அதையே பார்த்துட்டார். லிட்டரலா எல்லாரும் உயிர் தேர்ந்து இந்த உலகம் எப்படி இருக்கும்ன்றத விஷுவலா வீடியோவா பார்த்துட்டு இருக்கிறார். யாரு? பவுல். அதையே ஒருத்தர் அங்க பார்த்துட்டு வந்துட்டாருன்னா இங்க எதுனா அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதுனா தோணும்னு நினைக்கிறீங்களா? அதனால அப்பேற்பட்ட லைஃப் வாழ முடிஞ்சு. இப்ப நாமளும் பார்த்துருக்குமா இல்லையா எப்படி இருக்கும்னு? உண்மையாவே அலை வகைன்னு ஒரு புக் இருக்கு, மீண்டும் ஜீவனோடு அப்படின்னு தமிழ்ல. அது முழுசா டிரான்ஸ்லேட் ஒவ்வொரு பாகமும் வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்பு சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டார். ஒன்றும் இல்லை, கற்பனை கதை. ஆனா எந்த மாதிரி கற்பனை கதைன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தெழுந்த பிறகு என்னென்னலாம் நடக்கும். அடியன் கூட பர்சனலா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஸ்டடி பண்ணிருக்கும் பொழுது அப்படியே அதுக்குள்ள
போயிட்டா வரவே முடியல. அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள அப்படியே டீப்பா அப்படியே டுவெல் பண்ணி போகும்பொழுது நம்ம கிங்டம்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறோம். நேத்து கூட அப்படியே அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்க்கற, அப்படியே சுத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல பழைய உலகமா இருக்கு. அப்படியே ஏக்கமா இருக்கு, என்னடா இன்னும் இதுவே அப்படியே இருக்குதே அப்படின்னு. நேத்து பர்சனலா படிக்கும்போது ரொம்ப ஹார்ட் பீட்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஹிட்லருடைய ரெசரக்ஷன் பத்தி அதுல அப்படியே சொல்லும் பொழுது திரும்பி எழுந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, அவரை சந்திக்கணும், உண்மையாவே ரசிச்சு ரசிச்சு என்ன பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுதே நமக்கு இப்படி இருக்குது. அவர் லிட்டலாவே என்ன பண்ணிட்டாருங்க, பார்த்துட்டாரு. எல்லாரும் உயிரோட வரப்போறாங்க. வேர்ல்டே கிரைஸ்ட் கிங்டம்குள்ள வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க, ரெசரக்ட் ஆகி வரப்போறாங்க. ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகோவாஸ் விட்னஸ் மோசமான அமைப்புன்னு நமக்கு நல்லா தெரியும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏன் மோசமான அமைப்பு? பிரதர் ரசலுக்கு அதுக்கு என்ன கிடையாது, ஒரு துளி சம்பந்தம் கூட இல்லை. நியூஸ் சேனல் என்ன போட்டுருக்காங்க, ரசல் பேர் மறிச்சது 1916, ஜெகோவாஸ் விட்னஸ் ஆரம்பிச்சது 1932. ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் இந்த கதைலாம் தெரியாது. ஆனா ஒரு விஷயம், எல்லா புறஜாதி வாயில இருந்து ஜெகோவான்ற வார்த்தை வந்துச்சா? 7ஆம் தூதன் டெலிகாஸ்ட் ஆயிட்டாரா? 7ஆம் தூதன் டெலிகாஸ்ட் ஆயிட்டாரு. இன்னொரு யோசிச்சு பாருங்க, என்ன ஆச்சரியம், வில்லியம் மில்லர் பேசுறாங்க. அடுத்து இன்னொரு ஆச்சரியம் பார்த்தா 20 கிளாஸ் கழிச்சு நம்ம பேசுற ட்ரினிட்டிய இவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால் ரொம்ப அசால்ட்டா என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப தேவன் இதை பண்றாரு. ரெண்டு விஷயத்த பேசுறாங்க. இவங்க யார கடவுள்னு சொல்றாங்களாமா, இப்ப ஈஸியா ரிலேட் பண்றதுக்கு வசதியா இருக்குது. இப்ப இஸ்ரேல்ல யுத்தம் போது இல்ல, அந்த இஸ்ரேலுடைய கடவுள் தான் இவங்க கடவுள் சொல்றாங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து ஒரு கருவியா பயன்படுத்திருக்காரு. இன்னும் வரல, வரப்போகுது. நம்ம பேசுற சாதாரணமா பேசி வச்சிருக்கிறோம். ஆன்டி கிரைஸ்ட்ல எல்லாம் காமிச்சிருக்கிறோமா, முகத்தெல்லாம் காமிச்சிருக்கிறோமா? நாங்க எங்க காமிச்சிருந்தோம்? சோ நாம யாருன்றது இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுங்க, இன்னும் ஓப்பனா என்ன ஆயிரும் அப்படின்னு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாக்குறேன். இவன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1,44,000 தான் எங்க போவாங்களாம், ஹெவனுக்கு போவாங்களாமா. லாஸ்ட் டேஸ்ல இருக்குமாமா, அர்மகெதன் வந்துருமாமா, இன்னும் உலகம் அழிஞ்சிருமாமா, அதுக்கப்புறம் ராஜ்யம் என்ன ஆயிருமா, எஸ்டாப்ளிஷ் ஆயிருமாமா. அப்போ ஒரு பக்கம் உலகமே இஸ்ரேல் என்கிற தேசத்தை பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் யாவே தேவனுடைய பேர் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. பிரதர் நான் இன்னும் பழைய மாதிரியே இருக்கிறேன் பிரதர், இன்னும் என் லைஃப் அப்படியே பழைய மாதிரி நான் உலகத்துல ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓஎஸ், தாராளமா என்ன பண்ணலாம், இருந்துக்கலாம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணணும், என்ன லாஸ்ட் டேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல கடைசி யுத்தம் முடிஞ்ச பிறகு யாக்கோபு நிக்கெட்டு காலம் முடிஞ்ச உடனே ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் ரெசரக்ட் ஆயிடுவாங்க. இப்ப எப்படி ஃபேமஸா எல்லாம் நியூஸ் சேனல்ல போகுது, என்ன ஸ்ப்ரெட் ஆக போகுது, கடைசி யுத்தத்துல உலகமே பார்க்குமா, உத்து நோக்குமா, அதுல அற்புத விதமா ஜெயிக்குமா இஸ்ரேல், வேர்ல்டுக்கே டெலிகாஸ்ட் ஆகுமா? எல்லாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். இத்தனை வார்ஷிப், இத்தனை ஃபிளைட்ஸ், இத்தனை எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்குன்னா இப்ப பேசுவாங்க பைபிள்ல பேசின கேரக்டர்ஸ்ல என்ன ஆயிருச்சா, இஸ்ரேல்ல மட்டும் பிளெஸிங் ஸ்டார்ட் ஆயிரும். இஸ்ரேல்ல செத்து போனவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, உயிரோடு எழும்பிட்டு இருக்காங்களா. நியூஸ் சேனல்ல பேசுவாங்க. ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் அத்தாரிட்டியில எல்லா நாடுகளும் என்ன பண்ணணும், அடுத்தது உள்ள வரணும். அதுக்கான ப்ராசஸ் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குங்க, ஸ்டார்டட். எவ்வளவு டைம் இருக்குன்னு நமக்கு என்ன பண்ண முடியாது, இப்போ சொல்ல முடியாது. அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எவ்வளவு ஆழமா இருக்கணும். நாம சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், சும்மா இப்ப நம்ம இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, 0.001% இதெல்லாம்
ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு இதெல்லாம் விட்டுறது அப்படின்றது. ஏன்னா நம்மளுடைய தேவனுக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ஆழமா போனோம், இல்லைன்னா மாபெரும் இந்த வாய்ப்பை இழக்க என்ன ஆயிருங்க நேரிட்டோம். அப்படின்னா இந்த விஷயம் நம்ம பார்த்துட்டோம், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஜனங்க நம்ம. என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு உண்மை. ஏன்னா சோசியல் மீடியாஸ் எல்லாமே யார் யாரும் என்னெல்லாம் கதைலாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆனா உண்மை நம்ம கையில தான். அது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஜனங்க. ஸோ கடைசியா 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, தேவன் 2 பேரும் என்ன பண்ணிட்டாருங்க, பிளஸ் பண்ணிட்டாரு. இவர் நாளைக்கு முற்பிதாவா வர போறாரு, வந்து உலகத்தை ரூல் பண்ண போறாரு. நாளைக்கு ராஜா, உலகத்தினுடைய பிரின்ஸா இருந்தாலுமே மோசே இப்படிதான் உட்காந்து பேச போறாரு. நான் மோசே, நான் ஏன்ஷியன்ட் ஒருத்தி அப்படிலாம் இருக்காது. எப்படி டீல் பண்ண போறாங்க, ரொம்ப சாதாரணமா அப்படி இருக்கும். கிறிஸ்துவோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா என்ன, லீடர்ஸ் தான் என்னன்றது அப்ப பார்ப்பாங்க. பவுல ரிவார்ட் பண்ணிட்டாரா தேவன்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. யாருடைய ரிவார்டு பெருசான இதுல? பவுலுடைய ரிவார்டு தான். இதுல எந்த ரிவார்டு நமக்கு? கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கொடுக்கல. பவுலுடைய ரிவார்டு கொடுப்பாரு. பவுல் பேச்சு கேட்டா கொடுக்க மாட்டாரு, பவுல் பேச்சை கேட்கலாம். அப்படின்னா மோசேவும் பவுலும் விசுவாசத்துக்கு பயங்கரமான எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. அவங்களுடைய சிமிலாரிட்டி, அவங்க அனுபவத்தை எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது தேவன் மேலையும் கிறிஸ்து மேலையும் வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு பயங்கரமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன ஆகணுங்க, பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலித்து தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.